சரி. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் போகலாம். ஸோ பைத்தானோட பேசிக்ஸ் உங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியும். பைத்தானோட கிரியேட்டர் கைடோ வேன் ரோசம். ஓகேங்களா, இவர் வந்து 1991 அப்படி இதை வந்து இயர்ல தான் வந்து பைத்தானை கிரியேட் பண்றாரு. 1991 கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவர் கிரியேட் பண்றாரு. ஸோ இது வந்து பேசிக் தான், அப்படியே மக்கப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா NRIM அண்ட் CS, நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நெதர்லாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸோட பிரேக்ல ஹாபியா வந்து சில லாங்குவேஜஸ் படிக்கிறாரு. ஏபிசின்னு ஒரு லாங்குவேஜ், ஆல் பேசிக் கோட், C++, மாடுலோ 3, ஸ்மால் டாக், ஆல்கோல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே படிச்சு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணலாமே, இப்படி ஒரு சி மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1989ல. 1991ல வந்து பைத்தானை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் பேர் பைத்தான் எப்படி வச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ யோசிக்கிறாரு என்ன வைக்கலான்னு. அப்போ அவருக்கு வந்து அங்கே ஒரு ஷோ, காமெடி ஷோ வந்து இருக்கு. அந்த ஷோ ஒரு பேர் மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ அதுல இருந்த பைத்தான், அவர் வந்து இந்த பாம்பு பேர் அதுல வைக்கணும்லாம் மீன் பண்ணி வைக்கல, பட் அந்த ஷோல அந்த பைத்தான்ங்கிறது வர்றதால அவர் வச்சார். ஓகேங்களா, அந்த பைத்தான். இது அப்படிலாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இதுல கேட்பாங்க. இதோட ஆத்தர் கிரியேட் பண்ணவர் யாரு, கைடோ வேன் ரோசம். எந்த இயர்ல, 1991ல. ஸோ பேசிக்கா இத்தனை லாங்குவேஜ் படிச்சு அதுல இருந்து அவர் இன்ஸ்பயர் ஆகி தான் பைத்தானை கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ சில இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான லாங்குவேஜஸ் ஏபிசியும் மாடுலா 3 அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல சியோட பேசிக்ல தான் பைத்தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால இந்த 3 விஷயத்துல எதை கேட்டாலும் நீங்க வந்து கரெக்டா சொல்லிடுங்க. ஸோ இதான் ஹிஸ்டரி ஆஃப் பைத்தான். ஸோ 1980ல இருந்தே அது லைட்டா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து 89ல தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் 80லேயே அதை பத்தின பேஜ் கன்சீவ் ஆயிருக்கு. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் 89ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரிலீஸ் பண்ணது 94ல. பட் பைத்தான் 1.0 தான் 94. பைத்தானோட இயர் என்ன, பைத்தானோட இயர் கொஞ்சம் தேரியா தான் இருக்கும். பட் பிஜிடிஆர்பி பாஸ் ஆகுறது சின்ன விஷயம் கிடையாது. எஸ் சொல்லுங்க, அப்படியே சேட்ல போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ், சேட்ல போட்டீங்கன்னா எல்லாரும் போடலாம். சேட்ல போடுறவங்க எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க. வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், 1991. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணது 94ல. அதுக்கப்புறம் 2.0, 3.0ன்னு நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்போ பைத்தான் 2 அதிகமாக யூஸ் பண்றது கிடையாது. இதா ஃபர்ஸ்ட் வந்தப்போ பைத்தானோட சிம்பிள் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2006க்கு அப்புறம் பைத்தானோட சிம்பிள் இப்படி மாறிடுச்சு. பாத்தீங்கன்னா இது 2 பைத்தான், 2 பாம்பு, ஒரு பாம்பு ப்ளூ கலர்லயும் ஒரு பாம்பு எல்லோ கலர்ல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி உருவத்துல அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கிற மாதிரி. ஸோ இதான் பைத்தானோட பிறப்பு கதை. ஓகே, ஸோ எதுக்காக பைத்தான் படிக்கணும்? இது வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது மட்டும் நான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கிளாஸ் முடியும் போது நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எனக்கு வந்து இவ்வளோ படிச்சோம் ஒரு பயம் இருக்கு, எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டா படிச்சா கொஞ்சம் மறந்து போன மாதிரி இருக்கும். மறந்து போன மாதிரி இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க லாஸ்ட்ல கேளுங்க. நான் அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். நாளையில இருந்து அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. அது நம்ம சுகந்தி மேமுக்கு நல்லா தெரியும். சேம் ட்ரிக் தான். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது வந்து ஹை லெவல் இன்டர்பிரட்டர் ஓப்பன் சோர்ஸ் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இவ்வளோ பெருசா வேண்டாம். ஹை லெவல் இன்டர்பிரட்டர், இதை வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான கோடை வச்சு நம்ம இந்த பைத்தானை வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து எந்த கிராஃபிக் டூல்ஸ்லாம், அதாவது கிராஃபிக் டூல், அதாவது இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண எந்த கிராஃபிக் டூலும் தேவை கிடையாது. ஏன்னா இதுல நிறைய லைப்ரரி இருக்கும், ஈஸியா வேலை பார்த்துடலாம். ரொம்ப காம்ப்ளிகேஷனும் கிடையாது, ரொம்ப லெஸ்ஸாவே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஸோ இதான் பைத்தான். பைத்தான் எதுக்கு எடுக்கணும்? சி வேணுமா? உங்களுக்கு சி பத்தி ரொம்ப பிடிக்காது, கோடிங் எனக்கு அதிகமா பிடிக்காது, யாருக்குமே எந்த கோடிங்குமே பிடிக்காமலும் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போறது கஷ்டம். ஆனா நான் சொல்லுவேன் பைத்தான் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க புது ஸ்டாஃபா உள்ள போறீங்க, இப்போ நீங்க ஆல்ரெடி ஏஜா உங்களுக்கு நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா ஓகே, இல்ல புதுசா போறீங்கன்னா கண்டிப்பா கையில புது டாபிக் ஏதாவது கையில தருவாங்க. அப்போ நீங்க பைத்தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது உங்க நீங்க மட்டும் நம்ம கிளாஸஸ் எல்லாம் கரெக்டா லிசன் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேர் பைத்தான் நேம் வந்து மாறிடும். அந்த லெவலுக்கு நீங்க பைத்தான்ல வந்து புலியாயிருவீங்க. ஓகே, சரி, இது கொஞ்சம் பெருசா இருக்கேன்னு பாக்காதீங்க. இதுல இருக்க ஒவ்வொரு லைனும் என்ன அர்த்தம்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்க கையில ஒரு பேப்பர் பென் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். நான் சொல்றதுக்கு கீவேர்ட் மட்டும் எழுதி வைக்க போறீங்க. ஸோ இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸி, கோடு ரொம்ப ஈஸி. அதனால ஈஸியா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஈஸி டு கோட், ஈஸி டு ரீட். ரெண்டாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ்.
ஸோ இது வந்து நீங்க யாருனாலும் உங்களோட சிஸ்டம்ல ஃப்ரீயா அமௌண்ட் பே பண்ணாம நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அதை ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரசிவ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட சின்டாக்ஸை இது பார்க்கறத விட உங்களோட சொல்யூஷன் தான் இதாகும். அதனால தான் இதுக்கு ரொம்ப அதிகமான சின்டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே இதுல கிடையாது. நீங்க எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சிஓ சி பிளஸ் பிளஸ் கிளாஸோ எடுத்தேன்னா சின்டாக்ஸ்னு ஒன்று போட்டுட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கும். இதுக்கு டேரக்டாவே எக்ஸாம்பிள் தான் போகும். இதுல நீங்க அவ்வளவு சின்டாக்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன கீவேர்ட் தான். கீவேர்ட் அண்ட் இதை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? 0 and 1 என்ன லாங்குவேஜ்? 0 and 1 மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ். நீங்க கொஞ்சம் எல்லாருமே சேட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போட்டுட்டே இருக்கணும். சேட்ல ஆன்சர் வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்டுக்கு இருக்கும். எஸ், மிஷின் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம படிக்கிற இந்த சி, சி பிளஸ் பிளஸ், நம்மளுக்கு புரியுற மாதிரி உள்ள லாங்குவேஜஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இதுல வந்து சிஸ்டத்தோட ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. ஹை லெவலை பொறுத்தவரையும் நீங்க பெருசா எதையும் இப்போ அசம்பிளி லாங்குவேஜ்னா அதுல இருக்க கோட்லாம் ஞாபகம் வைக்கணும். இது அப்படி கிடையாது. நீங்க ஓரளவுக்கு இதான் கான்செப்ட்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதனால ஹை லெவல்னு சொல்றாங்க. போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பைத்தான் கூட நீங்க வந்து விண்டோஸ்லயும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஆப்பிள்லயும் யூஸ் பண்ணலாம், யூனிக்ஸ்லயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இதை பண்றதால இதை வந்து போர்ட்டபிள்னு சொல்லுவாங்க, கிராஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க வந்து சில ஆப் இருக்கு. அந்த ஆப் எல்லாம் நீங்க இப்போ நம்மளோட விண்டோஸே எடுத்துக்கோங்க. விண்டோஸை போய் நீங்க வந்து ஆப்பிள்ல போய் ஒர்க் பண்ண முடியும்னா பண்ணாது. விண்டோஸ் ஓஎஸ் ஆப்பிள்ல கொண்டு போக முடியாது. அது மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இதுல தான் ஒர்க் ஆகும் விண்டோஸ்ல. அதை போய் நீங்க ஆப்பிள்ல ஒர்க் பண்ண முடியாது இல்ல. பட் பைத்தான் அப்படி கிடையாது. நீங்க எங்கனாலும் ரன் பண்ணிக்கலாம். அதனால இதுக்கு பேர் போர்ட்டபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டர்னா ஒன்றும் கிடையாது. முன்னாடிலாம் என்ன பண்ணும், கோடை வந்து கொடுக்குறோம். ஒரு 6 லைன் கோடை நீங்க வந்து அடிஷன் கோடு ஒன்று கொடுக்குறீங்கன்னா ஃபுல் கோடையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கம்பைல் பண்றது, ரன் பண்றதெல்லாம் நடக்கும். பட் இது என்னன்னா லைன் பை லைன். முதல்ல ஒரு லைன் கொடுத்துருப்பீங்களா, அதுலயே எரர் இருக்குன்னா அடுத்த லைனுக்கே போகாது. அதுல உள்ள எரரையே உங்களுக்கு சுட்டி காமிச்சுட்டே இருக்கும். நீங்க அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2வது லைனுக்கு போகும். இப்படி பண்றதால இது இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். நீங்க தான் சொல்ல போறீங்க. எஸ், உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கு. லைன் பை லைன் அப்படிங்கிற லெவலுக்கு தென்றல் மேமுக்கு சுகந்தி மேமுக்குலாம் ஐடியா இருக்கு. அதாவது நான் ஒரு என்னோட பைத்தானை எடுத்துட்டு போய் நான் வந்து விண்டோஸ்லயும் ரன் பண்ணலாம், ஆப்பிள்லயும் ரன் பண்ணலாம்னா அது என்னன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பேர் சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு சின்ன கீவேர்ட் சொல்லியிருந்தேன். எஸ் எஸ் எஸ், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க, கிராஸ் பிளாட்ஃபார்ம், எஸ் போர்ட்டபிள். அவ்வளவுதான், பக்காவா இருக்கீங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ்ல சும்மாவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எல்லாத்துக்கும் தெரியும். 2 வார்த்தைகள் தான். ஆப்ஜெக்ட் வரும், கிளாஸ் வரும். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மாடல் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். எஸ், சி பிளஸ் மாதிரி. யா, ஜாவா, சி பிளஸ் பிளஸ். நம்ம பைத்தான் அக்காவை தள்ளி வச்சுருங்க. மற்ற இப்போ வர்றவங்க எல்லாருமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். அதில் பைத்தான்ட்டையும் அது இருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இப்போ நீங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்த சிலபஸ் வந்து ஒன்லி பிகினிங் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ல போகல. இப்போ இன்டர்மீடியட் லெவல்ல நீங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் போவீங்க. அட்வான்ஸ் லெவல்ல அதுக்கு அடுத்த லெவல் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போகல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது எக்ஸ்டென்சிபிள். எக்ஸ்டென்சிபிள் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இந்த பைத்தான்ல கோடை எழுதிட்டு அதை சி பிளஸ் பிளஸ் வேற மாதிரி ஜாவா இந்த மாதிரி இதுக்கு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? உங்களோட பைத்தான் கோட அதர் லாங்குவேஜ்க்கு நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அதான் இதை வந்து எக்ஸ்டென்சிபிள்னு சொல்லுவாங்க. எம்படபிள் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பைத்தான் கோட வந்து எம்பட் பைத்தான் கோட் என்ன டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். உங்களோட பைத்தான் கோட சிக்குள்ளேயோ சி பிளஸ் பிளஸ்க்கே எம்படும் பண்ண முடியும். எம்பட்னா அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுவும் இதுல உள்ள பிளஸ். அண்ட் இதுல நிறைய லைப்ரரி இருக்கு. இதை பத்தி நம்ம 2வது யூனிட் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்றேன். நிறைய ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இருக்கும். அதனாலதான் கோடு கம்மி. நீங்க அந்த லைப்ரரி ஃபைல போட்டீங்கன்னா போதும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா என்ன லைப்ரரி யூஸ் பண்ணுவோம்? சி, சி பிளஸ் பிளஸ்ல. எஸ், ஞாபகம் இருக்கா? எஸ், சத்யா மேம், சுகந்தி மேம், மனோகரி மேம் சொல்லிட்டாங்க. எஸ், மேத் டாட் ஹெச். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும்
மேத்தும் இதுல இருக்கு, இதே மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. டைனமிக்கலி டைப்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, நான் வந்து இதுல கொடுக்க வேண்டியது கிடையாது. ஃபர்ஸ்டே வந்து இன்டீஜரா ஃப்ளோட்டா நான் கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா அது இன்டீஜர்னு அதுவா எடுக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 10+0.5ன்னு கொடுத்தா என்னன்னு எடுக்கும் சொல்லுங்க பாபு. எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா அது இன்டீஜர்னு அதுவா எடுத்துக்குது. நான் இன்டீஜர்னு எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 10.5 அப்படின்னு கொடுத்தா எஸ் எஸ் அப்படின்னா ஃப்ளோட். ஓகே, நீங்க யாரோட வாய் எந்த சரி நாய்ஸ் ஏதோ வருது போல இருக்கு. கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே நீங்க ரெஸ்பான்ஸ் வந்து சாட்லயே பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி நம்ம வந்து ரெக்கார்ட் கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாய்ஸ் இல்லாம. எஸ், இப்போ நான் ஒரு கொடுக்குறேன். எக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்லயோ சிங்கிள் கோட்ஸ்லயோ ஆசிரியர் அகாடமி அப்படின்னு கொடுத்தா அது என்னவா இருக்கும்? அது ஸ்ட்ரிங்கா இருக்கும். எஸ், அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். எல்லாருமே சாட்ல போட்டே இருங்க. எஸ், மகாலட்சுமி மேம், மனோகரி மேம், சுகந்தி மேம், சத்யா மேம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எஸ், GUI ப்ரோக்ராமிங். GUIயோட ஃபுல் ஃபார்ம் உங்க எல்லாத்துக்கும் தெரியாது நினைக்கிறேன். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது நான் ஒன்னு கிளிக் பண்ணா அந்த விஷயத்துல ஏதாவது நடக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்றதுதான். இப்போ விண்டோஸ்ல நீங்க பாப்பீங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த டெஸ்க்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல போய் நான் மை ஃபைல்ஸோ என்னமோ ஒன்று கிளிக் பண்ணோன்னே ஒன்று ஓப்பன் ஆகுதா, இந்த மாதிரி இருக்கிறது தான் GUI ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் டேட்டா சயின்ஸ், மிஷின் லாங்குவேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் வே வந்து பைத்தான் தான். ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபீச்சர். இது மட்டும் தான் ஃபீச்சர்னா ஃபீச்சர் 1000 இருக்கு. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஈஸியா அதில் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு, ஈஸி டு லேர்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்டாக்ஸ் சிம்பிளா இருக்கும். நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. பிரிண்ட்னு கொடுத்து சிங்கிள் கோட்ஸுக்குள்ளேயோ இல்ல டபுள் கோட்ஸுக்குள்ளேயோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். மேம் ஒரு நிமிஷம் மேம். மேம் அந்த எம்பெடடும் இன்னொன்னு அதுக்கு மேல ஒண்ணு சொன்னீங்களே மேம், அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் மறுபடியும் சொல்லுங்களேன். எக்ஸ்டென்சிபிள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மேம், நீங்க உங்களோட பைத்தான் கோட அது கூட ஏதாவது ஜாயின் பண்ற மாதிரி. ஓகேங்களா? சம் ஆஃப் த பைத்தான், அதாவது யூ கேன் ரைட் சம் ஆஃப் யுவர் பைத்தான் கோட் இன் அதர் லாங்குவேஜஸ் லைக் C++ அப்படிங்கிறது உங்களோட பைத்தான் கோட நீங்க C++ போய் கூட நீங்க ரன் பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்காது எக்ஸ்டென்சிபிளுக்கும் எம்பெடருக்கும். இது எப்படின்னா, யூ கேன் எம்பெட் பைத்தான் கோட் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதர் லாங்குவேஜ்ல இவங்க போய் ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, இங்க எம்பெட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்கிறது ஒரு ஃபுல் ப்ரோக்ராம நீங்க போய் ரைட் பண்ணி அங்க வைக்கிறீங்கன்னா அது எக்ஸ்டென்சிபிள் வச்சுக்கோங்க. எம்பெட்னா மேலையும் கீழையும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, C இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவுல நீங்க பைத்தான ஒரு ஃபங்க்ஷனா உள்ள கொண்டு போனாலும், ஏதாவது ஒரு லைப்ரரி ஃபைலா கொண்டு போனாலும் உங்களால கொண்டு போக முடியும். அதான் எம்பெட் பண்றது. ஓகே மேம்? ஓகே மேம், தேங்க் யூ. எஸ் எஸ், சத்யா மேம் சொன்ன மாதிரி எக்ஸ்டென்சிபிள் வந்து நீங்க கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணும். எம்பெட்ங்கிறது அது கூட வேற C++ மேல இருக்கும், நடுவுல பைத்தான் இருக்கும், லாஸ்ட்ல C++ கோடு வந்து மெர்ஜ் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எம்பெட் அப்படின்னா உட்பொதித்தல். அப்போ என்ன மேம் கேட்கல, வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஓகே, டைனமிக்கலி டைப்பிங் நான் சொன்னதுதான். எஸ், அவ்வளவுதான் மேம். ஒரு லாங்குவேஜை உள்ள கொண்டு வர்றது, அவ்வளவுதான். ஒரு லாங்குவேஜுக்குள்ள இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து எம்பெடட். டைனமிக்கலி டைப்பிங் நான் வெறும் x = 5ன்னு சொன்னா போதும், எனக்கு இன்டிஜர் அதுன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்க வந்து இன்ட் x = 5ங்கிற வார்த்தையை போடவே வேண்டியதில்லை. எங்கேயுமே இன்ட் ஃப்ளோட்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இன்டென்டேஷன் நீங்க C-லயோ C++லயோ, சில பேர் C++ல பழகிருப்பாங்க ஸ்பேஸ் கொடுத்து. பட் பைத்தான்ல மட்டும் நீங்க ஸ்பேஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எரர் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்டென்டேஷன் அப்படிங்கிறது ஸ்பேஸ். இந்த கோலனுக்கு அப்புறம் டைரக்டா கர்சர் இந்த எக்ஸுக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? இதுக்கு மூவ் ஆச்சுன்னா நம்ம ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் பைத்தான்ல இருக்குமா இல்லையா, என்ன நினைக்கிறீங்க? எஸ் ஆர் நோ? ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது பைத்தான்ல இருக்கா இல்லையா? எஸ், அது கிடையாது. பைத்தான்ல ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கிடையாது. அதாவது இந்த கேலி பிரேஸ் ஓப்பன் இருக்குல்ல, அது மாதிரி கேலி பிரேஸ் க்ளோஸ் பண்ணுவோம் ஒரு பிளாக்குக்கு. இஃப்ல இருக்கும், ஒயிலுக்குள்ள இருக்கும். அது இதுல கிடையாது. அதை மீன் பண்ணதான் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓகே இது இந்த பிளாக்ல இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதை வச்சு இந்த இன்டென்டேஷன் தான் அதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு பிளாக் ஆஃப் கோடை டிஃபைன் பண்ணதான் இந்த இன்டென்டேஷன். ஸ்பேஸ்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக இங்க வந்து இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அதாவது கிளாஸஸ் இருக்கும். நான் இந்த இடத்துல ஏன் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, நீங்க வேற லாங்குவேஜஸ்லாம், சில லாங்குவேஜஸ்ல பாஸ் இருக்கு, சில லாங்குவேஜ்ல பாஸ் கிடையாது. என்னன்னா இப்ப கிளாஸ் பர்சன், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்.
நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எரர் வரும். நான் பாஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எரர் வராது. ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது எந்த கோடுமே கொடுக்கலன்னா இந்த மாதிரி பாஸ் கொடுத்தீங்க, எம்டி கோடை வந்து இங்க பாஸ் அப்படின்னு மீன் பண்ணணும். அப்படின்னா நீங்க பின்னாடி ஃபியூச்சர்ல எப்பவாவது கோடு எழுதும் போது இதுல எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இவங்க சொல்றாங்க. எஸ் வரேன் மேம். ஸ்ட்ரிங் வரும்போது மேம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அபிராமி மேம். பிரிண்ட்டுக்குள்ள சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் இதுக்கு எதுவும் எதுக்கு சிங்கிள் கோட்ஸ் போடணும், எதுக்கு டபுள் கோட்ஸ் போடணும்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. சிங்கிள் கோட்ஸ் போடணும் இல்லை டபுள் கோட்ஸ் போடணும், எதுக்கு ஸ்ட்ரிங்னு காமிக்கணும், அவ்வளவுதான். நீ இது ரெண்டுல எதை யூஸ் பண்ணாலும் தவறு கிடையாது. சரிங்களா? இதை நம்ம பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு சொல்றேன். டைனமிக் மெமரி அலோகேஷன் உங்க எல்லாத்துக்கும் ஜாவால வந்து கார்பேஜ் கலெக்டர்னு ஒரு இருக்கும். அதுவே வந்து கலெக்ட் பண்ணிக்கும், டீஅலோகேட் பண்றது. அதே மாதிரி பைத்தான்லயும் வந்து அலோகேஷன் டீஅலோகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால டைனமிக் மெமரி அலோகேஷன் இருக்கும். கிராஸ் பிளாட்ஃபார்ம் நிறைய ஓஎஸ்ல வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்கு நான் இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு இன்னொரு பேரு எஸ் போர்ட்டபிள். இன்டர்பிரேட்டருக்கு கீவேர்டு என்ன? இன்டர்பிரேட்டர் எஸ் லைன் பை லைன். இவ்வளவுதான், நம்ம எல்லாம் கீவேர்டு தான் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். பைத்தானை பொறுத்த வரையும் ஸ்மால் கேஸ், அதாவது அப்பர் கேஸ் லெட்டரையோ லோயர் கேஸ் லெட்டரையோ எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு டிஃப்ரெண்ட் தான். இப்போ நான் கொடுத்தது பாருங்க, நம்ம ஆசிரியர் அகாடமின்னு கேப்ஸ்ல கொடுத்துட்டு இதுவும் ஸ்மால்ல கொடுத்த ஆசிரியர் அகாடமியும் ஈக்குவலான்னு கேட்டா பைத்தானுக்கு அது ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இங்க ஸ்மால் லெட்டர்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு இடத்துல போய் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்து ஆக்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். அதனால இது வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு வாங்க. அது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் தான் கேஸ்ன்னு சொல்றாங்க. கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? அண்ட் மல்டி பேரடிகம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் இருக்கு, ஃபங்க்ஷனல் லாங்குவேஜஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இம்பரேட்டிவ் லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜ் இருக்கு. அதுல இதெல்லாம் நிறைய ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணும். ஊப்ஸ் ப்ரொசீஜரல் ஃபங்க்ஷன் இது எல்லாமே இது சப்போர்ட் பண்றது. ஓகே, இப்போ இனிமேதான் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போறோம். எஸ் கரெக்ட் மேம். ஸ்டேட்மெண்ட்டை பத்தி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. லைட்டா பைத்தானோட ஐடியலையும் போய் எட்டி பார்த்துட்டு வந்து. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? இதுல பைத்தான் இஸ் நோன் அஸ் ஏயா பியா சியா டியான்னு போட்டு விடுங்க பார்ப்போம். எஸ் சூப்பர். யா எல்லாருமே வந்து பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் பி தான். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதால இதுக்கு பேர் இன்டர்பிரட்டர். யாரு who developed Python and when was it first release? என்ன பூர்ணிமா இசட்டுக்கு போயிட்டீங்க? ஓகே சூப்பர், எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. ஓகே ஓகே, நோ இஷ்யூ. ஸோ கைடோ வான் ரோசம் 1991. ஸோ அப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல எது அதோட ஃபீச்சர் கிடையாது? இதுல எது அதோட ஃபீச்சர் கிடையாது? எஸ் வேற லெவல் போங்க. எஸ் கேஸ் இன்சென்சிட்டிவ் கிடையாது, கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா நம்ம பார்த்துட்டோம் லைன் பை லைன். போர்ட்டபிளுக்கு கீவேர்டு என்னது? போர்ட்டபிளுக்கு போர்ட்டபிள்னா என்ன அர்த்தம்? எங்க போனாலும் இவர் வந்துருவாரு. எஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அடுத்த பிளாட்ஃபார்ம்ல அதாவது வேற ஓஎஸ்ல கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க, அதுலயே ரன் ஆகும். ஸோ இது ஹை லெவல் லாங்குவேஜ். இது எல்லாமே கரெக்ட் தான். இதுல ஃபால்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதுல எது நாட் கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது எது ராங்னு தான் கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ இதுவும் நாட் கேஸ் சென்சிட்டிவ். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் தான். டைனமிக்கலி டைப்னா என்னது? இன்டீஜர் ஃப்ளோட்லாம் நீங்க மீன் பண்ண வேண்டியதில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஈஸி டு ரீட் அண்ட் டஸ் நாட் யூஸ் செமிகோலன் அண்ட் பிராக்கெட்.
செமிகோலன் பிராக்கெட் இதுல யூஸே பண்ண மாட்டோம் அப்படிலாம் இவங்க சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் நம்ம வந்து சி எடுத்துக்கிட்டோம்னா இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டு பக்கத்துல என்ன கொடுப்போம்? ஒரு செமிகோலன் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இதுல கிடையாது. இது சும்மா எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சில இடத்துல தான் கோலன் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இல்ல செமிகோலனே கிடையாது. பிராக்கெட்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ மேம். பைத்தான் வந்து டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த 4ல என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இண்டென்டேஷன் இருக்கிறதாலயா? இல்லைன்னா பைத்தான் கோடை வந்து நம்ம அனதர் லாங்குவேஜ்லயும் எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பைத்தான் கோடை வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லயும் ரன் பண்ண முடியும். அண்ட் இது எந்த டேட்டா டைப்பையும் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது கிடையாது. ஒன்லி டைரக்டா வேரியபிளா அசைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எஸ். எஸ், ஆப்ஷன் 4 தான். டைனமிக்கலி டைப்ல நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தா அது இன்டீஜர்னு எடுத்துக்கோ. அதனால எந்த டேட்டா டைப் நீங்க இதுல சொல்ல வேண்டியது கிடையாது. அதனால தான் அதை டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இண்டென்டேஷன் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இட் யூசஸ் இண்டென்டேஷன் ஃபார் டிஃபைனிங் பிளாக். இதுக்கு என்ன பார்த்தோம்? சம் பைத்தான் கோட் கேன் பி ரிட்டன் இன்டு அனதர் லாங்குவேஜ் சச் as சி ஆர் சி பிளஸ் பிளஸ்னா நம்ம பார்த்ததுல என்ன கான்செப்டோட நேம் போடுங்க பாப்போம், சாட்ல போடுங்க. நானே ஆப்ஷன் கொடுத்துட்றேன். எம்பெடடா எக்ஸ்டென்சிவா? இந்த குழப்பம் வந்துருப்பேன். வந்துருச்சு. எம்பெட்னு கீவேர்டு வந்தது எம்பெடபிள். எக்ஸ்டென்சிபிள்ல தான் பைத்தன் ப்ரோக்ராமை இன்னொரு லாங்குவேஜ்ல எழுத முடியும்னு வரும். இங்க வந்து எம்பெட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்க்குள்ள எம்பெட் பண்ணலாம். இது அதர் லாங்குவேஜ்க்குள்ள நம்ம வந்து கோட எழுத முடியும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சம் ஆஃப் அதர் லாங்குவேஜ். ஸோ இந்த கீவேர்டு இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இதுக்கு என்னது? நம்மளோட கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆர் போர்ட்டபிள். பைத்தானோட இன்டர்பிரட்டர் இதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு 2 minutes ஆகுது. நீங்க எல்லாருமே பைத்தான் ஐடிஎல்இ பார்த்துருக்கீங்களா? பைத்தான் எப்படி ரன் ஆகும்னு பார்த்துருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? 2 மோட்ல ரன் ஆகுங்க மேம். ஐடியல் மோட், ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, அப்ப எல்லாத்துக்குமே ஐடியா இருக்கு. எஸ் ஆர் நோ போடுங்க. நான் அது பேஸ் பண்ணி ஃபாஸ்டா கொண்டு போயிருவேன், இல்லைன்னா ஸ்லோவா கொண்டு போவேன். அது எஸ். ஸோ பாதி பேருக்கு ஐடியா இருக்கு. இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து ஐடியிலேயே பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்துடும். ஓகே. இன்டர்பிரட்டர் வந்து நம்ம லைன் பை லைன் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. தயவு செஞ்சு உட்காந்து 8 to Z இதுல இருக்கிறதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம ஒன்றும் தேய் கொஸ்டின் எழுத போறது இல்லை. நமக்கு கான்செப்ட் புரியணும். இப்போ நீங்க வந்து ஃபீச்சர் அப்படின்னு உங்களுக்கு நான் டாபிக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு குட்டி பேப்பர் இருக்கா? உங்களுக்கு அந்த ஃபீச்சரோட சைடு கட்டிங் அது மட்டும் உங்களுக்கு எழுத தெரியணும். யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டா உங்களுக்கு அந்த ஆன்சர் சொல்ல தெரியணும். ஒன்லி எம்சிக்யூ தான். ஸோ அந்த இதுலயே யோசிங்க. ஸோ நார்மலா ஒரு கம்பைலர் என்ன ஒர்க் பண்ணணும்னா நம்ம கோடை கொடுப்போம். அதை வந்து பைனரி கோடா மிஷின் கோடா சேஞ்ச் பண்ணி ஃபைனலி எக்ஸிக்யூட்டபிள் கோடா இருக்கும். இதுதான் நார்மலா இதுவரையும் கம்பைலரில் நடந்திருக்க ஒரு ப்ராசஸ். பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும்? நேராவே எக்ஸிக்யூட்டபிள் கோடுக்கு சேஞ்ச் பண்ணிடும். இவ்வளவுதான். அப்போ இந்த மிஷின் கோடுக்கு மாத்தினாதான் என்ன ஆயிரும்னா என் மிஷினுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். விண்டோஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆப்பிள்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இது டைரக்டா எக்ஸிக்யூட்டபிள் கோடுக்கு மாத்துறதால தான் இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அது போர்ட்டபிள்னு சொல்றாங்க. எந்த மிஷின்லனாலும் நான் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே எக்ஸிக்யூட்டபிள் கோடா தான் ஃபைனலி இருக்க போது நான் ஈஸியா ரன் பண்ணிடுவேன். டைமும் வந்து இன்டர்பிரட்டர் சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது ரெண்டுக்கும் உள்ள காமன் டிஃபரன்சஸ் அவ்வளவுதான். இது வந்து கம்பைலர் எப்படின்னா என்டையர் ப்ரோக்ராம் 10 லைன் ப்ரோக்ராம்னா 10 லைனையும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அவுட்புட் சொல்லும். அது எரர்னு சொல்லுதோ இது சொல்லுதோ 10 லைனையும் செக் பண்ணும். இன்டர்பிரட்டர் முதல் லைனை பார்க்கும். இதுலயே எரர்னா அப்பவே எரர்னு சொல்லிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் ஓகேன்னா செகண்ட் லைனுக்கு போகும். இப்படி லைன் பை லைன் செக் பண்ணும். இன்டர்மீடியட் ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட்டர் கம்பைலர்ல அந்த மிஷின் கோடுன்னு சொல்லுவாங்க, பைனரி கோடுன்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் கோட் இது வந்து இடையில வந்து ஜென்ரேட் ஆகும். பட் இன்டர்பிரட்டரை பொறுத்தவரை அப்படி எதுவுமே ஜென்ரேட் ஆகும். கண்டிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல இது கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். பட் இன்டர்பிரட்டர் ஸ்லோவர் தான். ஏன்னா லைன் பை லைன் தேடிக்கிட்டே வரணும்ல, அதனால ஸ்லோவர். மெமரி ரெக்யூர்மெண்ட் வந்து அதிகம். ஏன்னா ஆப்ஜெக்ட் கோடு மாறணும், அதை சேவ் பண்ணணும், அதனால மெமரி அதிகமா தேவைப்படும். இன்டர்பிரட்டருக்கு மெமரிலாம் சேவ் பண்ண வேண்டியதில்லை, அதனால மெமரி ரெக்யூர்மெண்ட் லெஸ். ஒவ்வொரு டைமும் நீங்க கம்பைல் பண்ண வேண்டியது கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்தவரையும். பட் இன்டர்பிரட்டர் அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ஹையர் லெவல் லாங்குவேஜை நீங்க ரன் பண்ணும் போதெல்லாம் அது லோயர் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணும். ஏன்னா அதுட்ட வந்து ஆப்ஜெக்ட் கோட் கிடையாது. அப்ப சின்ன விஷயத்துக்கும் அது மாற்றி தான் ஆகணும்.
எரர் வந்து எப்போ வரும்? என்டையர் ப்ரோக்ராமை செக் பண்ணி எரர்னு வரும். இங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு உடனே எரர் உங்களுக்கு சொல்லிடும். கம்பைலருக்கு எக்ஸாம்பிள் சி, இன்டர்பிரட்டருக்கு எக்ஸாம்பிள் பைத்தான். இவ்வளவுதான். ஸோ இப்போ சொல்லுங்க, மெமரி அதிகமா தேவைப்படுறது கம்பைலருக்கா இன்டர்பிரட்டருக்கா? சியா ஐயா? எனக்கு இது மட்டும் தான் வேணும். மெமரி அதிகமா தேவைப்படுறது சியா ஐயா? கம்பைலரா இன்டர்பிரட்டரா? எஸ், சத்யா மேம், மனோகரி மேம், உமா மேம், அனந்தன் அவர்கள், சரண்யா மேம், தென்றல் அவர்கள் எல்லாருமே சூப்பரா சொல்லிட்டாங்க. எஸ். எதுல வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது எது? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம இஃப் லூப், ஃபார் லூப் நிறைய இருக்குல்ல, கண்டிஷன் கொடுத்து வரோம்னா அப்போ வந்து ஸ்லோவா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, எஸ், நம்மளோட இன்டர்பிரட்டர் அவர்கள் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இவ்வளவுதான் கம்பைலர் இன்டர்பிரட்டருக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய. நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்டே அவளுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு ஆர்வத்துல உள்ள ஒரு எடுத்துக்கல. ஸோ நான் பைத்தான் 3.11 யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க இதுதான் யூஸ் பண்ணுமா அதுதான் யூஸ் பண்ணுமான்னு இல்லை. பைத்தானை பொறுத்தவரையும் உங்களுக்கு எதுவும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். எஸ். ஸோ நான் உங்க எல்லாத்துக்கும் சொன்னதுதான். மேம் கேட்டிருந்த மாதிரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், சிங்கிள் கோட்ஸ்ல பார்க்கலாம். ஆசிரியர் அகாடமி அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வீடியோ வந்துடும். ஓகே, இல்ல நான் டபுள் கோட்ஸ்ல தான் கொடுப்பேன்னாலும் எனக்கு அது வந்து எந்த பிரச்சனையும் சொல்லாது. ஓகே, கிளியரா? ஸ்ட்ரிங்க வந்து சிங்கிள்லயும் சொல்லலாம், டபுள்லயும் சொல்லலாம். கிளியர்னா ஒரு எக்ஸ் அப்படி போடுங்க. எக்ஸ் 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 அருவி அவர்கள். எஸ். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இந்த மோடு இருக்குல்ல, இதுதான் வந்து இன்டராக்டிவ் மோட். நான் உங்களுக்கு ஒன்று சொன்னோன்னே எனக்கு ஆன்சர் பண்ணிடும். இப்போ நான் வந்து பைத்தான்ல என்ன பண்ணுவேன், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும்னு என்ன சொல்லுவோம், A = 5, B = 10 அப்படின்னு கொடுத்து C = A + Bன்னு கொடுக்குமா? இங்க ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு. சரிங்களா? இதே மாதிரி நீங்க வந்து இது என்னது 3.6ன்னு கொடுத்தா அது என்னென்ன, இது இன்டீஜரா ஃப்ளோட்டா? எஸ், ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேசிக்கான இது எல்லாமே நீங்க ரன் பண்ண முடியும். வேற என்ன கொடுக்கலாம், வேற ஏதாவது நம்ம பார்க்கும்போது நான் சொல்றேன். இதுக்கு பேர் வந்து என்ன மோடுன்னா இன்டராக்டிவ் மோட். எனக்கு இதுலயே உங்களுக்கு உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து இன்டராக்டிவ் மோட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டராக்டிவ் மோட பத்தின ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி ஒன்லைனா ஒரு சின்னதா செக் பண்ணி பாக்குறீங்கன்னா நீங்க இன்டராக்டிவ் மோடு யூஸ் பண்ணலாம். கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எனக்கு வந்து இதை விட அதிகமா லைன்ஸ் அதிகமா இருக்குன்னா நம்ம நேரம் எங்க போயிடுவோம்னா ஷெல் மோடுக்கு போயிடும். அல்லது அதை வந்து இந்த இடத்துல நியூ ஃபைலுக்குள்ள போய் நீங்க நியூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஏதாவது ப்ரோக்ராம் இப்போ எடுப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் இதுதான், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? நான் ப்ரோக்ராம் கோட் எழுதிட்டேன். x = 5, y = 0, ரிசல்ட் x/y. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு போடுங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க போடுங்க, இல்லைன்னா கவலை இல்லை. அது எல்லாமே டைனமிக்கலா எடுத்துக்கிறதால இதுக்கு நீங்க அப்படிலாம் ஒன்றும் படிக்க வேண்டியது இல்லை மேம். இந்த 64 பிட்டு இதுல 32 அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லை சுகன்யா மேம். டோன்ட் வரி. அதெல்லாம் நீங்க C++ தான் அதோட ரேஞ்ச் எல்லாம் நீங்க படிக்கணும். இது அதுவே டைனமிக்கா எடுத்துக்கிறதால நோ இஷ்யூ. எஸ். ஸோ இதுதான் ஒரு ட்ரிக்கியான ஒரு ஆள் இதுல இருக்காரு. ஓகே, இதை நான் ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரன் இருக்கு பாருங்க, ரன் ஆடியில் கொடுத்தா ரன் ஆகும். இல்லைன்னா உங்களோட சிஸ்டம்ல F5 ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரன் ஆயிரும். எனக்கு இதுல எரர் வருது, ரீசன் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எஸ், தமிழ் செல்வி மேம் கரெக்டா சொல்லிட்டாங்க. டிவிஷன் பை 0 எரர். எப்போதுமே நம்ம டிவைட் பண்ணும்போது கீழே 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிவிஷன் பை 0 எரர் வரும். இந்த இடத்துல 10 கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் என்ன வர சொல்லுங்க. எஸ் எஸ், மணிவண்ணன் சார், தமிழ் செல்வி அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காங்க. என்னாச்சு இதுக்கு அவுட்புட்? எஸ், அவ்வளவுதான். பார்க்கலாம்.
மேம் சொன்ன மாதிரி இதோட ஆன்சர் 0.5. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எரர் என்னது? டிவிஷன் பை 0 எரர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷெல் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து உடனே ரிப்ளை பண்றது வந்து இது வந்து ஷெல் மோடு. இதுல வந்து நம்ம வேற என்ன ப்ரோக்ராம்ஸ்னாலும் நான் இதுவரை லாஸ்டா என்ன வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். இப்பமே எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு கிளம்பிடும். ஓகே, ஓரளவுக்கு ஐடியா வந்துட்டா? எஸ் ஆர் நோ? எஸ், இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இடையில எப்பமா டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ் ஒரு 15க்கு முடிச்சுட்டு 6:15 முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாவே பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோட் என்னது? நான் ஃபர்ஸ்ட் போட்டேன்ல பிரிண்ட் ஆசிரியர் அகாடமி 5+3 8, அதான் இன்டராக்டிவ் மோட். ஸோ இன்டராக்டிவ் மோடை பொறுத்த வரைக்கும் சரிங்க, இன்டராக்டிவ் மோட்ல நம்ம ஒரு கோடை டைப் பண்றோம்னா இன்டர்பிரட்டர் டைரக்டா where you type your code into the Python interpreter directly. டைரக்டா இன்டர்பிரட்டர்ல டைப் பண்ற மாதிரி இன்டராக்டிவ் மோடுங்கிறது. இன்டராக்டிவ் மோடு வந்து நம்மளோட கமாண்ட்ஸ் ஒரு இமிடியட் ஃபீட்பேக் வேணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமாண்ட்ஸை சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆட்டோமேட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இதுல எழுத முடியாது. அதே மாதிரி லார்ஜர் ப்ரோக்ராமுக்கு இது சூட்டபிள் கிடையாது. எடிட் பண்ண முடியாது. நீங்க ஆசிரியர் அகாடமிக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது எடிட் பண்ண முடியும்னா முடியாது. அப்ப நீங்க எந்த மோடுக்குள்ள இருந்தாலும் மட்டும் தான் பண்ண முடியும். எடிட் பண்ணணும்னா எந்த மோடுக்கு போயிடணும்? இன்டராக்டிவ்ல எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். எந்த மோடுக்குள்ள போனா எடிட் பண்ண முடியும்? செல்ஃப் மோடு. எஸ், செல் மோட். அவ்வளவுதான். ஸோ இதான் இன்டராக்டிவ் மோடுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம்ல அதே தான். ஸோ பிரிண்ட்ல வெல்கம் டு ஆசிரியர் அகாடமின்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் ஆகி இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த மோடை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் பாருங்க. உங்களோட பைத்தானோட வெர்ஷன் என்ன, எந்த விண்டோஸ்ல எல்லாமே உங்களுக்கு நீங்க ரன் பண்ணது எல்லாமே இதுல வந்துடும். இதுதான் ஐடிஎல்இன்னு உங்களுக்கு இருக்கும். இதை அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஐடிஎல்இ பக்கத்துல பெண் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரு இன்டராக்டிவா இருக்குல்ல, நம்ம கிளிக் பண்ணோன்னே நடக்குது. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைலு எடிட்டை கிளிக் பண்ணா சில வேலைகள், செல்ல கிளிக் பண்ணா ஒண்ணு நடக்குது. இப்படிலாம் ஒரு இது இருக்குன்னா நீங்க வந்து அது ஐடிஎல்இன்னு சொல்லலாம். நான் ஒண்ணு கேட்கிறேன், வேர்டு ஐடிஎல்இயா இல்லையா? எஸ் ஆர் நோ? வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது ஐடிஎல்இயா இல்லையா? எடிட் பண்ண முடியுங்க. எஸ், அதுல போய் இந்த மாதிரி கிளிக் பண்ண முடியுதுல்ல, ஃபைலு எடிட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஓனா நடக்குது இல்ல. ஸோ அப்படி நடந்தாலே அது ஐடிஎல்இ மோட். இன்டகிரேட்டட் இது வந்து கிட்டத்தட்ட இன்டராக்டிவா நம்ம கிளிக் பண்ணோன்னே பண்ணோம். ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் இன் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது வந்து நீங்க இதுல வந்து பைத்தன் கோடை எழுதவும் செய்யலாம், எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்யலாம். எக்ஸிக்யூட் பண்ண என்ன கீவேர்டு சொன்னேன்? ரன்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லைன்னா எதை பிரஸ் பண்ணும் உங்க கீவேர்ட்ல? F5 மேடம். அப்படி சாட்ல போட்டே இருங்க. எஸ், F5. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது வந்து நீங்க எப்படி கோடை எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுவோமா, அப்போ சேவ் பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்கணும்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்னன்னு சேவ் ஆகும்னா .py. இதுதான் இதோட எக்ஸ்டென்ஷன். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் என்னது? .py. சிக்கு வந்து .c. C++க்கு என்ன போடுங்க? இப்போ சேட்ல போடுங்க ப்ளீஸ். சேட்ல பார்த்தீங்களா? சேட்ல என்னதான் இத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. எஸ், மனோகரி மேம், மகாலட்சுமி மேம், சத்யா மேம், சுமித்ரா அவர்கள், சரணி அவர்கள், அனிதா அவர்கள், தென்றல் அவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க .cpp. இங்க வெறும் பை. ஓகேங்களா? .py. ஸோ இது வந்து இது ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே லைன் பை லைன் கிளிக் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்து ஃபைனலா சொல்லலாம். அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிடுறோம். அதுக்குள்ள போய் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுமா, கண்ட்ரோல் என் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல பைத்தானோட கோட் எல்லாத்தையும் டைப் பண்ணிடுவோம். சேவ் பண்ணும்போது .py அப்படின்னு போட்டு ஸ்கிரிப்ட் .py நான் சேவ் பண்ணிட்டேன்னா சேவ் பண்றதுக்கு என்னது? Ctrl+S. நியூவா ஓப்பன் பண்றதுக்கு Ctrl+N, சேவ் பண்றதுக்கு Ctrl+S. நான் ரன் பண்ணும்போது F5 ப்ரெஸ் பண்றேன். எனக்கு அவுட்புட் வந்து ஐடிஎல்இல தான் எனக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்றாங்க. ஐ ஹாவ் ஓகே. இது வந்து என்னன்னா நான் ப்ரோக்ராம் உள்ள எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் அச்சீவ்ட் மை கோல். ஐ ஹாவ் பாஸ் த பிஜிடிஆர்பி எக்ஸாம்.
அண்ட் நான் இப்போ ஒரு டீச்சர், ஓகேங்களா, கவர்மெண்ட் டீச்சர் நீங்களாம். ஓகே, ஸோ அதுதான் இப்போ இதில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை ரன் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் அப்படியே நீங்கள் ரீட் பண்ணுங்க, மனசுக்குள்ள ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து இப்படிதான். I have achieved my goal. I have passed PGTRK exam and secured a government teaching position. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது இன்ட்ராக்டிவ் மோட்ல, இதுல வந்து ஸ்கிரிப்ட் மோட்ல, ஓகேங்களா, ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ரன் டைப் பண்றோம்ல, நல்லா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லா ஃபுல்லாவே இப்படியே பார்த்துக்கலாம். நம்ம ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சா கன்ஃபியூஸ் ஆயிரும். இவங்க கேட்டது உங்க கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அது வந்து இன்ட்ராக்டிவ் மோடு. சேவ் பண்ணி பண்றது வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து பைத்தன் பை டைப்பிங் கமாண்ட் ஆர் எக்ஸ்பிரஷன் டைப் பண்ணி பார்க்கறதுக்கு எக்ஸ்பிரஷனா ஒன்றும் இல்லை, 5+3 அப்படின்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அது வந்து 8ன்னு வருதா, ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிரஷன். இதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது வந்து, ஸோ ஒரு ப்ரோக்ராம் வே ஆஃப் யூசிங் பைத்தன் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்கிரிப்ட். ஸ்டேட்மெண்ட்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் கோட், ஒரு 4-5 லைன் வந்துச்சுன்னா அதனால என்ன வரும், ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடும். நீங்க எக்ஸ்பிரஷனை பொறுத்தவரையும் நீங்க சின்னதாக கொடுக்கலாம், 4+5. ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க கொஞ்சம் பெருசா கொடுக்குற மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவ் பண்ண முடியாது, கோடை எடிட் பண்ண முடியாது. இங்க சேவ் அண்ட் எடிட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கோடு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நீங்க இன்டராக்டிவ்க்கு வரலாம். கோடை பத்தின ஒரு ரொம்ப கிளியர் ஐடியா வந்த பிறகு நீங்க ஸ்கிரிப்ட் மோடுக்கு வரலாம். உங்க ஸ்டூடெண்ட்டுக்குலாம் முதல்ல இன்டராக்டிவ் மோட காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரிப்ட் மோடுக்கு வரலாம். ஸோ இது வந்து ஃபர்தரா பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம்னு இந்த இன்டராக்டிவ் மோட வந்து சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஓகேங்களா, நீங்க நாளைக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்தா மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல அப்படி கிடையாது. நீங்க ஒருக்கா சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது நாளைக்கு நாலு மறுநாள் பல வருஷங்கள் கழிச்சு வந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் இம்மிடியட்டா வரும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க இன்டர்பிரிட்டர்னாலே இம்மிடியட்டா வர்றதுதான். பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இன்டராக்டிவ் மோட் ஸ்கிரிப்ட் மோட்ல இன்டராக்டிவ் கொஞ்சம் ரிசல்ட் இம்மிடியட்டா வரும். ஒரு லைன் தான் கொடுக்க போறோம், அதுக்கு அவுட்புட் வரப்போகுது. பட் இதை வந்து கொஞ்சம் ஒரு லைன் செக் பண்ணுது, ட்ரூவா இருக்கு, அப்ப அடுத்த லைன் செக் பண்ணுவோம், அப்போ டைம் கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஸோ இதான் இன்டராக்டிவ்க்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். which of the following is the correct extension of the Python script? Yes. Yeah. Super. So .py, ஓகேங்களா? எஸ், அதான் கரெக்ட். Using Python interpreter, one can execute program. ஸோ ஒரு பைத்தான் இன்டர்பிரிட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இதுல எந்த மோடை யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க. பைத்தான் ப்ரோக்ராம், பைத்தான்ல ஒரு லைன்னாலும் அதுக்கு பேர் ப்ரோக்ராம் தான், பல லைன்னாலும் அதுக்கு பேர் ப்ரோக்ராம் தான். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறேன்னா நான் இன்டராக்டிவ் மோடுக்கு போகணுமா, ஸ்கிரிப்ட் மோடுக்கு போகலாமா, இல்ல ரெண்டு மோடையுமே நான் யூஸ் பண்ணலாமா, இல்ல எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டுருக்காங்க. எஸ், உங்களுக்கு குழப்பி விட்டுமா, நம்மள என்ன சொல்றது, ட்ரிக்கியா கேட்கறாங்களோலாம் நினைப்பீங்க. நார்மலா தான் கேட்பாங்க. நம்ம ரொம்ப படிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிக்கியா தோணும். யாருமே நினைக்காத உருவத்துக்கு போய் ஒரு கொஸ்டினை வந்து நீங்க பாப்பீங்க. இப்படியே இருக்குமோ அப்படின்லாம் பார்க்க கூடாது, நார்மலா பாருங்க. எஸ், ரெண்டு மோடையுமே யூஸ் பண்ணலாம். இன்டராக்டிவ் ஸ்கிரிப்ட் மோட். ஒரு பைத்தான் இன்டர்பிரிட்டரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்றீங்கன்னா ஐடியலியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எஸ், ஓகே, சூப்பர், வேற லெவல்ல போகும். கடிப்பொலின்னு வாங்க, அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், கரெக்ட். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். In which of the following mode the interpreter execute the statement and display the result as soon as we press enter key? நான் என்டரை பிரஸ் பண்ண உடனே எனக்கு உடனே ஆன்சர் வருதுன்னா அது என்ன மோடா இருக்கும்? கொஞ்சம் ஃபாஸ்ட், as soon as கொடுத்துருக்காங்களா, ஃபாஸ்டரா வர்ற அந்த மோடு எதுன்னு கேக்குறாங்க. எஸ், நம்மளோட ஸ்கிரிப்ட் மோடுக்குள்ளதான் நம்ம போய் வந்து F5 பிரஸ் பண்ண பிறகு ரன் ஆகும். பட் இன்டராக்டிவ் மோடை பொறுத்தவரையும் என்ன ஆயிரும், நீங்க என்டர் கொடுத்தாலே அது நெக்ஸ்ட் லைனுக்கு உங்க அவுட்புட்டை கொண்டு வந்துடும். நீங்க அதுல எந்த F5 எல்லாம் கொடுக்க வேண்டியது கிடையாது. சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டீபக்கிங். சரிங்களா, இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டீபக்கிங் பத்தி ரொம்பலாம் எடுக்க மாட்டேன், எரரை ஐடென்டிஃபை பண்ண மட்டும் தான் சொல்லுவேன். பட் உங்க ஸ்டாஃபா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு சொல்லி தந்துடுறேன். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுல இந்த 3வது பாயிண்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கும் நல்லது, உங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லது. ஏன்னா, நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ட சின்னதா நினைக்காதீங்க. அவங்க வேற லெவல் அவுட்புட் கொண்டு வரதுக்காக நான் ஸ்கூல் லெவல் எனக்கு அவ்வளவா தெரியல. பட் காலேஜ் லெவல்ல அவுட்புட் வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பார்ஷியல் அவுட்புட்ன்னு நாங்க குடுப்போம். அதுக்கு மார்க் கொஞ்சம் அதிகமாகும். எரர்ல இருக்கிறத விட. அப்ப அதுக்கு சில வழிகள்லாம் பண்ணுவாங்க. கமாண்ட் எல்லாம் குடுத்துருவாங்க. எங்கெல்லாம் எரர் வருதோ அங்கெல்லாம் கமாண்ட் குடுத்துருவாங்க. 100 எரர் இருக்கும். அத ஒரு எரரா கொண்டு வந்துருவாங்க. இந்த மாரி ட்ரிக்கி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றது தான் வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஹைபிரிட்ங்கிறது ஒண்ணும் இல்ல மேம். இன்டராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் 2யுமே ப்ரோகிராம்ல யூஸ் பண்ண முடியும்னு இருக்குல்ல. அதான் ஹைபிரிட். 2யோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னா அது ஹைபிரிட்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஹைபிரிட் மோட பத்தி எங்கேயுமே இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு ப்ரோகிராம உங்களுக்கு ரன் பண்ண முடியுமானா போத்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருந்தோம்ல பைத்தன் ப்ரோகிராம். அததான் இங்க ஹைபிரிட்ன்னு குடுத்துருக்காங்க. பாதி இன்டராக்டிவ்ல யூஸ் பண்ணிட்டு, பாதி இதுல யூஸ் பண்ற மாரி ப்ரோகிராம்ல ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் அதுக்கு ஏதாவது ப்ரோகிராம் இருந்தா உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு. ஓகே சுமித்ரா மேம். நான் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். ஹைபிரிட்னா 2ஓட மிக்ஸ் அவ்வளவுதான். பாதி அதுல, பாதி இதுல. வேற ஏதாவது ப்ரோகிராம் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். ஓகே, டீபக்கிங். டீபக்கிங் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நம்ம எரரை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஃபிக்ஸ் பண்றது. இதுதான் நம்மளோட டீபக்கிங். ஓகேங்களா? எஸ், சத்யா மேம் சொன்ன மாதிரி இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் இன்டராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். நம்ம டீபக்கிங் குள்ள போயிருவோம். டீபக்கிங் என்னது? எரரை ஐடென்டிஃபை பண்ண போது ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு ப்ரோகிராம் இருக்கு. நான் இதுல எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் எரர் மெசேஜஸ் மூலமா. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு எரர் பார்த்தோம். அந்த எரர் பேரை போட்டு கொடுங்க பாப்போம். நம்ம வந்து 5/0ன்னு கொடுத்தா ஒரு எரர் வந்துச்சு. அந்த எரர் மெசேஜ் பேர் என்ன? ஞாபகம் இல்லையா? எஸ், டிவிஷன் பை 0 எரர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் மெசேஜ் வச்சு சின்டாக்ஸ் எரரு, பேரந்திசிஸ் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்லிடும். பைத்தான்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல எரர் இருக்கோ அந்த இடத்துல போய் கரெக்டா சொல்லும். நம்ம சி அக்காலாம் இருக்காங்கல்ல, 10வது லைன்ல எரர் இருக்கும். 30வது லைன்ல வந்து எரர சொல்லுவாங்க. நம்ம அங்கேயே தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தா முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். இந்த வேலையை நம்ம பைத்தான் சார் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எரர் மெசேஜ். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகன்னா, இப்போ நீங்க ஒரு 100 லைன் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இடையில இடையில பிரிண்ட் கொடுத்து, ஓகே ஆப்ஷன் இப்போ ஏங்கிற கோடுக்கு ஏங்கிறதுக்கு அவுட்புட் வந்துருச்சா? ஓகே, அப்ப ஏல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பிக்கு பிரிண்ட் கொடுத்து பிஏ பிரிண்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, அதுவும் கரெக்டா வந்துருச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை. சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ண போறீங்க. ரன் பண்ணா உங்களுக்கு எரர் வருது. உங்களுக்கு எரரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஏ அப்படிங்கிறது இருக்குல்ல, பிரிண்ட் ஏ அப்படின்னு முதல்ல கொடுத்து பார்க்கணும். அப்ப ஏ பிரிண்ட் ஆகுது. அப்ப ஏல எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பின்னு கொடுப்போம். பி பிரிண்ட் ஆகுது. அதுலயும் பிரச்சனை இல்லை. சி கொடுப்போம். எரர் வருதுன்னா சில தான் எரர்னு சொல்லி உங்களால வெரி ஈஸியா செக் பண்ண முடியும். அதுக்காக எஸ், இவர் தான் வந்து மத்ததுல இல்லாம இதுல மட்டும் இருக்கிறவர். இதான் பைத்தான் டீபக்கர்னு சொல்லுவாங்க. பிடிபி. சரிங்களா? பிடிபி. ஸோ நீங்க வந்து நம்ம வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஹெட்டர் ஃபைல்ல மேத்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? எஸ்டிடிஐஓ சியை பொறுத்தவரையும் எஸ்டிடிஐஓ டாட் ஹெச்னா நம்மளுக்கு இன்புட் அவுட்புட் வரும். அதே மாதிரி ஹேஸ் இன்க்ளூட் மேத் டாட் ஹெச்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு மேக்ஸோட லைப்ரரி எல்லாம் வந்துருமா? அதே மாதிரி இங்க லைப்ரரியை நீங்க வந்து உள்ள கொண்டு வரணும்னா இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இம்போர்ட் மேத்னா மேத் வந்துடும். இம்போர்ட் பிடிபின்னா பைத்தான் டீபக்கர் உள்ள வந்துடும். இதை கோடுல போட்டுட்டு pdb.setTraceOfன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க இதுல இதுவே ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட்டை கண்டிப்பா கொண்டு வந்துடும். அது தப்பா கூட கொண்டு வரும், பட் அவுட்புட் வந்துடும். எரர் மெசேஜ் வராம இருக்கிறதுக்கு இந்த பிடிபி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை பத்தி நம்ம பின்னாடி நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எரர் மெசேஜ். ஸோ இதுதான். இதுக்கு என்ன எரர் மெசேஜ் வரும்? டிவிஷன் பை 0. அதுலயே சொல்லிட்டு பாருங்க, லொகேஷன், அதாவது எந்த இடத்துல நான் என்னோட ஃபைல் இருக்குங்கிற லொகேஷனை கொடுத்துட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு x/5. இதுல தான் எரர் வருது. அது என்ன எரர்னா 0 டிவிஷன் எரர், இல்லைன்னா டிவிஷன் பை 0 எரர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எரர் மெசேஜ். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்னது? டீபக்கிங்ல 3 பார்த்தோம். ஒன்னு எரர் மெசேஜ், இன்னொன்னு ரெண்டாவது எஸ் பிரிண்ட். ஸோ எஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கீங்க? எக்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு, ஒய்யோட வேல்யூ கொடுத்தாச்சு. நான் இதுவரையும் என்ன பண்ணிருந்தோம்? நேரா ரிசல்ட் இந்த பழைய கூட பாருங்க, 4 லைன் தான். இதுல நான் என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கேன்னா, எக்ஸ் ஒருக்கா பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், ஒய்ய ஒருக்கா எனக்கு என்ன எரர்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எக்ஸை பிரிண்ட் பண்ணிட்டேன், ஒய்யை பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்படியே எனக்கு எரர் வருது. ஓகே, ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணி பார்க்குறேன்னா, முதல்ல ஒரு ரிசல்ட் 5/5ன்னு கொடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கு அவுட்புட் வருதான்னு பார்க்குறேன். இப்போ பாருங்க,
இந்த எக்ஸ் பிரிண்ட் ஆயிட்டு ஒய் பிரிண்ட் ஆயிட்டு ரிசல்ட் 1.0 இதுவும் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு அப்புறம் தான் நான் என்ன கொடுத்தாலும் எனக்கு எரர் வருது. ஓகேங்களா? சோ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துலயே எரர் வந்துட்டு, அதனால அடுத்தது இந்த லைனை பார்க்கவே இல்லை. இதுவும் சேம் லைன் தான். பட் ஏன் இதுல வரலன்னா இந்த இடத்துல இன்டர்பிரட்டர்னா வேற ஒருத்தரும் கிடையாது, இவர் தான். ஸோ இன்டர்பிரட்டர் இந்த லைன்ல எரர் வந்தனாலே பாருங்க, எனக்கு ஒரே டிஸ்டர்பர். இந்த இடத்துல எரர் வந்துச்சுனாலே இந்த இடத்தோட ஸ்டாப் ஆயிரும். இதை நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்ததெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால அந்த எரரே வந்து நிக்குது. ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடிக்கடி அந்த சில இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து. மூணாவது என்ன பார்க்க போறோம்? மூணாவது ஃபர்ஸ்ட் எரர் மெசேஜ், செகண்ட் பிரிண்ட், மூணாவது பிடிபி பைத்தான் டீபக்கர். எஸ், சூப்பர். ஸோ பைத்தான் டீபக்கர் அப்படிங்கிறது இதான். நான் என்ன சொன்னேன், இந்த 2 லைனை மட்டும் கோடுக்கு முன்னாடி போட்டுருங்க. இந்த 4 லைன் கோடுக்கு முன்னாடி இம்போர்ட் பிடிபி டாட் செட் ட்ரேஸ் ஆஃப் இந்த லைனை நீங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா ஏதாவது ஒரு அவுட்புட் வரும். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, 5/0. 5/0 கொடுத்தா தானே எரர் வரும். நான் இது வந்து 0 தூக்கிட்டேன், அப்ப எக்ஸோட வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா இதுல வந்து பிடிபின்னு அதுவே காமிச்சிடும். பைத்தான் டீபக்கரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. இதை நீங்க எந்த ப்ரோக்ராமுக்குனாலும் வெரிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது அவுட்புட் வரும். தவறாவும் வரலாம், சில நேரத்துல கரெக்டா அதுவே கரெக்டாவும் பண்ணிடும். ஆனா அதுவா பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த பிடிபியோடது. க்ளூ கொடுக்கறதுக்காக பக்கத்துல பிடிபிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் பைத்தான் டீபக்கர் டீபக்கிங் மெத்தட். இந்த 3 தான். நீங்க இதை வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபுல்லாலாம் எழுதக்கூடாது. எரர் மெசேஜ், பிரிண்ட், பைத்தான் டீபக்கர். உங்க மைண்ட்ல இது எல்லாம் போயிருக்கணும். அதை பார்த்து தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இவ்வளவுதான். ஒரு எக்ஸாமுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்ப சொல்லுங்க, which Python module provide graphical user interface for interactive debugging? So சொல்லிட்டேன். ஸோ GUI இருக்கிற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற ஒரு இதுல வந்து டீபக்கிங், இன்டராக்டிவ் டீபக்கிங் யூஸ் ஆகுறது யாருன்னா இவர் தான், பிடிபி. எஸ், சூப்பர். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பைத்தான் பிடிபி மாடல்? என்னவா இருக்கும்னு பாருங்க பாப்போம். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிருப்பீங்க? பைத்தான் பிடிபியோட பர்பஸ் என்ன? எஸ், சூப்பர். டீபக் அண்ட் இன்டராக்டிவ்லி எக்ஸ்ப்ளோர் த கோட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், அனுப்பி சொல்லணுமா விட்டுருக்காங்க. அந்த இடத்துல இந்த கீவேர்டு மட்டும் மறந்துடாதீங்க. இது என்ன பண்ணும்னா பிரேக் பாயிண்ட்டை செட் பண்ணும் பிடிபி, அண்ட் வேரியபிளை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் லைன் பை லைன். ஓகேங்களா? இன்டராக்டிவா வந்து அது கோடு ஃபுல்லா வந்து வேரியபிள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்ஸ்பெக்ட் பண்றது அந்த பிடிபியோட வேலை. கீவேர்டு வந்து பிரேக் பாயிண்ட் செட் பண்ணும், எந்த இடத்து வரையும் இது வரணுங்கிறது அந்த பிடிபி வந்து பண்ணும். அதனாலதான் உங்களுக்கு எங்க போக வேண்டாங்கிறதையும் அது வந்து செக் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேல்யூஸ். ஸோ இதுல இத்தனை பேர் இருக்காங்க. ஓகேங்களா? வேல்யூனா ஒன்றும் இல்லை, இதுல பேடா சொல்லுவாங்க, நம்பரை சொல்லலாம், இது எல்லாம். சொல்லுங்க மேம். மேம் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி காமிங்க மேம். மேம் இது எப்படின்னா மேம், ஆட்டோமேட்டிக்கா பிடிபி பிரேக் பாயிண்ட செட் பண்ணதுன்னு தான் சொல்றாங்க. பிரேக் பாயிண்ட்னா சரி, நான் நாளைக்கு உங்களுக்கு அதையும் சொல்றேன் மேம். ஓகேங்களா? ப்ரோக்ராம் வச்சு இப்போ நான் டைம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கூட ஐடியலி வச்சு உங்களுக்கு எந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் அதை செட் பண்ணுது, எப்படி பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஸோ வேல்யூஸ். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது அப்படியே மூளையின் ஒரு பகுதிக்கு கொண்டு செல்லுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வேல்யூஸ்க்கு வரப்போறோம். வேல்யூ அப்படிங்கிறது ஒரு வேர்டு, நம்பர், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற பைத்தான்ல யூஸ் பண்ற எல்லா சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம வேல்யூன்னு சொல்றோம். இது வந்து டோக்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இதுவா சொன்னா, பட் இவங்க வந்து வேல்யூன்னு சொல்லிதான். இந்த வேல்யூல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஐடென்டிஃபையர் இருக்கு, ரிசர்வ்டு வேர்ட் இருக்கு, லைன் அண்ட் இன்டென்டேஷன் இருக்கு, கொட்டேஷன் இருக்கு, யூசர் இன்புட், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இன் சிங்கிள் லைன், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட், குரூப் ஆஸ் சூட். ஐடென்டிஃபையர் பார்க்கவே நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. நான் சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபையர்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்குறோம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கிளாஸோட மாடியூல் நேம், ஆப்ஜெக்ட் நேம், இதுதான் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஒரு வேரியபிள் ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அது ஒரு ஐடென்டிஃபையர். வேற ஒரு ப்ரோக்ராமோட நேம் வந்து
என்ன சொல்றது ஆட் ஆஃப்னு இருக்குன்னா ஆடுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். இதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நேம் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா A to Z, கேபிட்டல் A to Z, அப்பர் கேஸாவும் இருக்கலாம், லோயர் கேஸ்குள்ளேயும் இருக்கலாம். அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அண்டர் ஸ்கோருக்கு அப்புறமா ஏதாவது ஒரு லெட்டர், இப்போ அண்டர் ஸ்கோர் ஏ அப்படின்னா ஒரு வேரியபிளை கொடுக்கலாம், இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் ஏஏ, அண்டர் ஸ்கோர் ஏபிசி இப்படியும் நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா வெறும் அண்டர் ஸ்கோரை வச்சு கூட ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கலாம். அண்டர் ஸ்கோர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து கூட நீங்க ஒரு வேரியபிளை சொல்ல முடியும். ஓகேங்களா? அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணலாம், டிஜிட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஐடென்டிஃபையருக்கு உள்ளது. ஸோ இதுல வந்து பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி இருக்கிற எல்லா கேரக்டர், ஆம்பசன், டாலர் சைனு, மாடுலஸ், கொஸ்டின் மார்க்கு, ஆரோ, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா என்டிட்டி, என்டிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற அந்த வேரியபிள் அதோட நேம் ஆஃப் த என்டிட்டி அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நேம் ஆஃப் த என்டிட்டியை ஸ்பெசிஃபை பண்ண யூஸ் பண்றது ஐடென்டிஃபையர். இதுல சில சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ட்ரிக்கியா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா இதை கேட்கலாம். நேமிங் கன்வென்ஷனை பொறுத்தவரை ஒரு கிளாஸ் நேமுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற லெட்டர் அப்பர் கேஸா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது லோயர் கேஸா இருக்கலாம். இப்போ ஆட் இதான் அதோட கிளாஸ் நேம். இப்போ அதோட நேமிங் கன்வென்ஷன் எழுதுங்க பார்ப்போம். ஆட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்குன்னா அது எப்படி இருக்கணும்னு எழுதுங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்த லெட்டர் அப்பர் கேஸா இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஆட், அடிஷன், அதான் ஆட். எஸ், ஏ கேப்ஸா இருக்கணும், மற்றதெல்லாம் ஸ்மாலா இருக்கணும். ஸோ இதுதான் கிளாஸ் நேம். அதே மாதிரி நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் லீடிங் அண்டர் ஸ்கோர், முதல்ல ஒரு அண்டர் ஸ்கோர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லெட்டர் வந்திருக்குன்னா அதை வந்து பிரைவேட் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இதுவே 2 லீடிங் அண்டர் ஸ்கோர் வந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்லி பிரைவேட் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இல்ல லாஸ்ட்ல 2 அண்டர் ஸ்கோர் என் வித் 2 ட்ரெய்லிங் அண்டர் ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து லாங்குவேஜா டிஃபைன் பண்ணி வச்சிருக்க ஒரு ஸ்பெஷல் நேம். இதுக்கு வந்து இனிட்னு ஒன்று உண்டு, INIT, இனிஷியலைஸ், அதுதான் இனிட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த பைத்தான்ல உள்ளது. எல்லாருமே டிஃபால்ட்டா இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த லாங்குவேஜுக்கு டிஃபைன் பண்ணிருக்கிற ஒரு நேம் அப்படின்னா நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், இல்லைன்னா பின்னாடி மட்டும் டபுள் அண்டர் ஸ்கோர் இருந்துச்சுன்னா நான் அதை இனிட்னு சொல்லிடலாம். சிங்கிள் இருந்துச்சுன்னா வெறும் பிரைவேட், டபுள் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்லி பிரைவேட் ஐடென்டிஃபையர், லாஸ்ட்ல 2மே இருந்துச்சுன்னா இந்த லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்பெஷல் நேம். ஓகேங்களா? இதுதான் ஐடென்டிஃபையர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்த விஷயங்கள். நெக்ஸ்ட் ரிசர்வ் வேர்ட். ரிசர்வ் வேர்ட்னா ஒன்றும் இல்லை, கீவேர்ட் தான். கான்ஸ்டன்டா இருக்கும், நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஒரே ஒரு விஷயத்துல மாறும். ஓகேங்களா? அதெல்லாம் சொல்றேன். கீவேர்ட் டிஃபைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த கோட். கீவேர்டை வச்சு அது வந்து என்ன சொல்ல போகுது, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த கோட் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுங்க நம்மள கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இது வந்து டைப் ஆஃப் என்டிட்டியை டிஃபைன் பண்ணும். ரிசர்வ் வேர்டு வந்து டைப். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஐடென்டிஃபையர் எந்த என்டிட்டியை டைப் இது பண்ணோம், இங்க டைப் ஆஃப் என்டிட்டி, அங்க நேம் ஆஃப் என்டிட்டி, இங்க டைப். எஸ், சூப்பர். நேம் ஆஃப் என்டிட்டி, இங்க நேம் ஆஃப் த என்டிட்டியை சொல்றது ஐடென்டிஃபையர், இது என்ன டைப்னு சொல்றது ரிசர்வ் வேர்ட். ஸோ இதுதான் நார்மலா 35ன்னு சொல்றாங்க, சில இடத்துல 39 கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க, இதுல கொடுத்துட்டு எது கீவேர்டு வந்து கிடையாது. அதே மாதிரி என்ன ஒரு விஷயம், எல்லாமே ஸ்மால் லெட்டரா இருக்கும்னு சொன்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆண்ட், ஆஸ், பிரேக், கிளாஸ், ஒரு 2 மட்டும் அப்பர் கேஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது என்னன்னு பாருங்க. இப்போ 2 இல்ல 3, எவ்வளவு ஃபாஸ்டா பாக்குறீங்கன்னு பார்ப்போம். இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல, இமேஜஸ் கொடுத்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் அப்படியே டைப் பண்ணி போடுங்க, உங்க கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ. எஸ், எல்லாருக்குமே கரெக்டாக தெரிஞ்சுட்டு எஸ், ட்ரூ, ஃபால்ஸ், நன்னு, இது 3க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும். இல்லை நான் ஸ்மாலாக தான் கொடுப்பேன்னா யாராவது வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ TRUE. ஓகேங்களா? அந்த T கேப்ஸ்ல ட்ரூ, அதுவும் ஸ்மால் ட்ரூவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா? நாட் ஈக்குவல்னா NEன்னு போடுங்க, ஈக்குவல்னா ஈன்னு மட்டும் போடுங்க. ட்ரூவும் இந்த ட்ரூவும் ஸ்மால் ட்ரூ, அதாவது எல்லாமே ஸ்மால் லெட்டரா இருக்கு அப்படின்னா அதுவும் இதுவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா? எஸ், நாட் ஈக்குவல். அப்போ உங்களுக்கு எரர் வருமா? உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு கேட்பாங்க, அது ஒரு ரொம்ப சின்னதுதான், நீங்க அதனால பயப்பட வேணாம். அவுட்புட் கேட்டாங்கன்னா என்ன பண்றது, அதெல்லாம் அல்ட்ராவா பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்படி கேட்கறாங்க, அப்ப இதுல எரர் இருக்கான்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல் டீக்கு பதிலாக ஸ்மால் டி கொடுத்துருப்பாங்க, அப்போ உங்களுக்கு அது வந்து எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல உள்ளது. இது அப்பப்போ மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட், ஆஸ், பிரேக், கிளாஸ், கண்டினியூ, டெஃப். ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து மற்ற இடத்துலலாம் ஃபங்க்ஷன் சொல்லுவோமா, இந்த இடத்துல டெஃப்னு சொல்லுவோம். பைத்தான்ல மட்டும்
டெஃப்னு ஸ்டார்ட் ஆயிட்டுனா அதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து எழுத ஸ்டார்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எலிஃப் அப்படிங்கிறது எல்ஸ் இஃப் எலிஃப்னு சொல்லுவாங்க. எல்ஸ் இருக்கு, எக்ஸப்ட், ஃபால்ஸ், ஃபைனலி, ஃபார், ஃப்ரம், குளோபல், இஃப் இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. முன்னாடி கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு டெஸ்டோடய அந்த கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் லைன் அண்ட் இண்டென்டேஷன். ஓகேங்களா? ஸோ லைன், நான் இண்டென்டேஷன் என்னன்னு சொன்னேன்? இண்டென்டேஷன்னா ஸ்பேஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்றதுக்கு, அதாவது இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டால் தான் அதுக்கு அர்த்தம் என்னது? பிளாக் ஆஃப் கோட். அதை சொல்றதுக்காக தான் இங்க இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இங்க ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கிடையாது. ஸோ இதை வந்து பிளாக் ஆஃப் கோடை டினோட் பண்ணதான் என்ன பண்றாங்க? லைன் இண்டென்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸோட கவுண்ட் இருக்குல்ல, அது கரெக்டா இருக்கணும். இங்க எவ்வளவு ஸ்பேஸ்னா இங்கேயும் அதே ஸ்பேஸ் வரணும். இல்ல நான் இதை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கிறேன் அப்படிலாம் வச்சீங்கன்னா எரர் வரும். ஓகேங்களா? A line containing only white space, possibly with the command is known as blank line and Python totally ignore it. ஒருவேளை இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கமாண்ட்லாம் நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்படின்னா அது வந்து இது வந்து பைத்தான் வந்து இக்னோர் பண்ணும். ஓகேங்களா? அது பின்னாடி நான் பார்க்க சொல்றேன். ஸோ இப்போ ஒரு ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம், அவ்வளவுதான். நான் ஒரு நம்பர் கொடுத்தேன், நம்பர் வந்து 5. நம்பர் பர்சன்டேஜ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0வான்னு கேட்குறாங்க. ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்பர்னா இந்த நம்பர் இடத்துல 5 போட்டுக்கோங்க. 5 பர்சன்டேஜ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. என்ன வரும்? டிவிஷன் என்ன வரும்னு சொல்லுங்க. நம்பரை டிவைடட் பை 2 கொடுத்தா டிவிஷன் என்ன வரும்? நம்பர் பை 2. நம்பர் டிவிஷன் 2ஓட ஆன்சர் என்னது? நம்பர் டிவிஷன் 2ஓட ஆன்சர். நான் வந்து மாடுலஸ் கேட்கல, மாடுலஸ் வந்து ரிமைண்டர், நான் கேட்கறது டிவிஷன். எஸ், 5/2னா 2.5, இல்ல 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாயிண்ட்லாம் போயிடும், 2ன்னு வரும். அப்போ ரிமைனிங் வந்து 1 வரும் உங்களுக்கு. இந்த ரிமைனிங் 1 வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா ஆட் நம்பர். ஈக்குவல் டு 0 வரந்தா ஈவன் நம்பர். இவ்வளவுதான், கோடே முடிஞ்சு போச்சு. இதை நீங்க வந்து சில எழுதணும்னா ஹெடர் ஃபைல் எல்லாம் போடணும். இதுக்கெல்லாம் அந்த ஒண்ணுமே தேவையில்லை இந்த பிரிண்ட்டுக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட்டுங்கிற கீவேர்டு இருக்கும், அவ்வளவுதான். பிரிண்ட், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ். இது சில இடத்துல இருக்காது. நீங்க பழைய ப்ரோக்ராம்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 2 வெர்ஷன் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்றது இப்போ 3 வெர்ஷன். 2 வந்து வெறும் சிங்கிள் கோட் ஸ்பேஸ் கொடுத்து சிங்கிள் கோட்ஸும் கொடுத்தாலே அது புரிஞ்சுக்கும். இப்போ எரர் வரும். நீங்க கண்டிப்பா ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள தான் போடணும். ஸோ இதுதான், இந்த இண்டென்டேஷன் தான் முக்கியம். இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். நீங்க இந்த லைனை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்ததும் அதுவே இங்க வந்துடும். அதுக்கப்புறம் நீ எல்ஸா இருந்துச்சுன்னா இஃப்க்கு நேரா தான் எல்ஸ் கொடுக்கணும். அப்புறம் அகெயின் அடுத்தது இந்த ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ்ன்னு அமைக்கிறதுக்காக இந்த பிரிண்ட். இது நம்ம பின்னாடி போக போக பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சா போதும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். 8, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நான் நம்பர் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? எஸ், ஈவன் நம்பர் அப்படிங்கிறது வரும். அவ்வளவுதான், ஈவன் நம்பர். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர் பார்த்தோம், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரிசர்வர் கீவேர்ட் பார்த்தோம், 3வது லைன் அண்ட் இன்டென்டேஷன் பார்த்தாச்சு, 4வது கொட்டேஷன். இதான் மேம் கேட்டாங்கல்ல, அந்த சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸ்ட்ரிங்குக்கு அந்த இஷ்யூ கிடையாது. சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கமாண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ், மல்டிபிள் லைன்ஸ்க்கு நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, சிங்கிள் கோட்ஸ்ல வந்து ஹாய் வெல்கம்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அதே தான் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை வராது. இட் இஸ் ஈஸி டு கெட் கன்ஃபியூஸ்ட் வித் சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸ் இன் பைத்தான்னு போட்டுரும். நெக்ஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் ஓகே. என்னன்னா நான் வந்து எப்போதுமே சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிக்கிறேன்னா சிங்கிள் கோட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிருக்கணும். பட் இந்த இடத்துல பாருங்க, இதையும் ஒரு சிங்கிள் கோட்ஸா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? வி ஆர் கோயிங் டு த லைப்ரரி. ஓகேங்களா? இந்த ஆரை வந்து நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிட்டேன், வி ஆர் அப்படிங்கிறத. அப்போ இது ஓப்பன், இது க்ளோஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்ப இங்க ஒரு ஓப்பன் இருக்கு, என்னோட க்ளோஸை காணணும்னு எரர் அனுப்பி விட்டுருவாரு. அப்ப நான் என்ன பண்ணலாம், நான் இங்க சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணேன்னா வெளியே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஏன் 2 கொடுத்து நம்மளை குழப்பறாங்கன்னா, குழப்பல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இதை டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுலதான் முடிக்கணும்னு அது கன்ஃபியூஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து எஸ்கேப் கேரக்டர்னு ஒன்று இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? அது என்னன்னா, நான் சிங்கிள் கோட்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, இந்த ஸ்லாஷ் போட்டு நான் சிங்கிள் கோட்ஸ் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு எரர் வராது. பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இந்த கோட்ஸ அப்படியே பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி ஸ்லாஷ் குடுத்தா. இத அடுத்தது பார்ப்போம். இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம், இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். இல்ல டபுள் கோட்ஸே நம்ம அந்த மாரி பிரிண்ட் பண்ணலாம். இங்கேயும் டபுள் கோட்ஸ் குடுத்துருக்கு. வெளியவும் டபுள் கோட்ஸ் குடுக்கும்போது நமக்கு எரர் வரும். அப்ப என்ன பண்ணலாம்? உள்ள டபுள் கோட்ஸ் குடுத்துட்டு, வெளிய சிங்கிள் கோட்ஸ் குடுத்து நம்ம எரர கிளியர் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க ப்ரோகிராம் எழுத எழுத உங்களுக்கே தெரிஞ்சிரும். கிளியரா? என்ன குடுத்தாலும் பிரச்சனை இல்ல மேம். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் வந்து ஒரு கேரக்டர் குடுக்கலாமா? பல கேரக்டர் குடுக்கலாமான்லாம் அது பார்க்கவே வெறும் சிங்கிள் கோட்ஸ்ல ஏன்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வரும். டபுள் கோட்ஸ்ல ஏன்னு பிரிண்ட் பண்ணாலும் வரும். ஓகே. அதனால நோ இஷ்யூ. ஓகே. ஐ ஹோப் எல்லாருக்கும் கிளியர் நினைக்கிறேன். கிளியர் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ வந்து நிறைய போட்டீங்கன்னா ரொம்ப கிளியர் ஆயிட்டேன். ஓ கம்மியா வந்துச்சுன்னா கிளியர் ஆயிருக்கேன். அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது இன்டைரக்ட் வே ஆஃப் எனக்கு ஒரு சில விஷயத்த சொல்றதுக்கு. நான் எப்போதுமே உங்களை ஓ போட சொல்லுவேன். ஸோ இதான் அதோட எரர் வந்திருக்கு பாருங்க. ஸோ நீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க. சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் இதெல்லாம் நீங்க போடும்போது என்ன மாதிரி எரர் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூசர் இன்புட். யூசர் இன்புட் அப்படிங்கிறது வந்து யூசர் இப்ப நான் முதல்ல என்ன கொடுத்தேன்? நம்மோட வேல்யூ 5ன்னு நானே கொடுத்துட்டேன். பட் அப்படி இல்ல. நான் யூசர் கிட்ட இருந்து அந்த நேரத்துல நான் வாங்குவேன். ஓகேங்களா? உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. என்டர் யுவர் நேம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன்னா, நீங்க உங்க நேம டைப் பண்ணி எனக்கு அனுப்புறீங்கல்ல. இதான் யூசர் இன்புட்டை கெட் பண்றது. ஸோ யூசர் இன்புட்டை கெட் பண்றதுக்குள்ள வழிகள்ல வந்து இந்த இன்புட் ஆஃப் ரா இன்புட் ஆஃப் இது டிஃபரன்ஸ் கேட்பாங்க. பைத்தான் 2 பொறுத்த வரையும் முன்னாடி ரா இன்புட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. இன்புட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. ரா இன்புட் ஆஃப் என்ன பண்ணோம்னா, நீங்க இன்டீஜரோ, ஃப்ளோட்டோ, லிஸ்டோ நீங்க என்ன கொடுத்தாலும் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நான் இன்ட்ல 5ன்னு கொடுக்குறேன். அப்படின்னாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். நான் ஃப்ளோட்ல 5.5ன்னு கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். இன்புட் ஆஃப் என்ன பண்ணும்? நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை அதாவே எடுத்துக்கும். நான் இன்ட் கொடுத்தா இன்ட்டா எடுத்துக்கும், ஃப்ளோட் கொடுத்தா ஃப்ளோட்டா எடுத்துக்கும், லிஸ்ட் கொடுத்தா லிஸ்ட் எடுத்துக்கும். இதான் வந்து யூசர் இன்புட்ல பைத்தான் 2ல ஒர்க் பண்ணுது. இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெறும் இன்புட் ஆஃப் தான். ஆனா இது என்ன வேலையை பண்ணோம்னா ரா இன்புட்டோட வேலையை தான் இது பண்ணும். ரா இன்புட்ல எப்படி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ற மாதிரி இதுவும் ஸ்ட்ரிங்கா தான் பண்ணும். பேர் மட்டும் இன்புட் ஆஃப். ஸோ கொஸ்டின் கேட்கலாம். ரா இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பைத்தான் 3ல அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா பைத்தான் 3க்கு கிடையாது, ஒன்லி பைத்தான் 2க்கு தான் உண்டு. இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ரீட் பண்ண யூஸ் பண்ணும். இப்போ நீங்க சொல்லுங்க, பைத்தானை பொறுத்த வரையும் ரீட் பண்றதுக்கு இன்புட் ஆஃப் அவுட் ரிசல்ட்டுக்கு வந்து அவுட்புட்டுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சி பிளஸ் பிளஸ்க்கு என்ன வரும்? சி பிளஸ் பிளஸ்க்கு ரீட் பண்றதுக்கும் பிரிண்ட் பண்றதுக்கும் என்ன வரும்? மேம் அகைன் சொல்லுங்க மேம். என்ன மேம்? மேம் இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப அகைன் சொல்லுங்க மேம். மேம் ரா இன்புட் அப்படிங்கிறது பைத்தான் 2ல இருக்கு மேம். அது என்ன பண்ணும்னா நான் இன்டீஜர் கொடுத்தாலோ ஃப்ளோட் கொடுத்தா லிஸ்ட் கொடுத்தா என்ன கொடுத்தாலும் அது டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுவே நான் வந்து இன்புட் ஆஃப்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்றேன்னா இன்ட்டா தான் எடுத்துக்கும், ஃப்ளோட்டா தான் எடுத்துக்கும், லிஸ்டா தான் எடுத்துக்கும். இது பைத்தான் 2ல. பைத்தான் 3 அடுத்த லெவல் வரும்போது ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் இவங்க பார்த்தாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கு. இன்புட் ஆஃப்ல பெரிய வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. ரா இன்புட்டையே தூக்கிட்டாங்க பைத்தான் 3ல. வெறும் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு. நீங்க எஸ் சி பிளஸ் பிளஸ்ல சி இன் யூஸ் பண்ணுவீங்க கெட் பண்றதுக்கு, பிரிண்ட் பண்ணதுக்கு சி அவுட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி சில பிரிண்ட் அப்போ ஸ்கேன் அப்போ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சொல்லுங்க. எஸ் அந்த ஸ்கேன் அப்க்கு பதிலாக தான் இங்க வந்து இன்புட் ஆஃப். இது என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். எப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்றேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்கா என்ன கொடுத்தாலும் இன்புட் ஆஃப் என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் பைத்தான் 2ல இருக்கிற ரா இன்புட்டுக்கும் சிமிலரா இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்படிதான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதான் உங்களோட கோடு. நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நேமை பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல நான் எனக்கு எந்த டேட்டா டைப் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா டைப் ஆஃப் நேம்னு கொடுக்குறேன். இதான் அதோட கீவேர்டு. எந்த டேட்டா டைப்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம டேட்டா டைப் கொடுக்க போறது இல்லை, சிஸ்டமா எடுக்க போகுது. அது என்ன எடுத்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதுக்காக இந்த கோடு டைப் ஆஃப். இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல அவுட்புட் நானே சொல்றேன். எஸ்
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும், என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அந்த இடத்துல நான் ஏஏ ஆசிரியர் அகாடமியை ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன் ஏஏ. அப்போ நான் நேமை பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணிடுறோம், ஏஏ பிரிண்ட் பண்ணிடுறோம். நான் இங்க டைப் கேட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே இந்த கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். அது டேட்டா டைப்புங்கிறது கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங் இன்புட் ஆஃப் ஸ்ட்ரிங். நான் பைத்தான் 3 யூஸ் பண்ணதால அது என்னவா எடுத்திருக்கு, ஸ்ட்ரிங் மேம். இப்போ நான் ஒருவேளை பைத்தான் 2ல நான் இன்புட் ஆஃப் யூஸ் பண்ண என்ன வந்திருக்கும், நான் இன்டீஜர் கொடுத்தா இன்ட் வரும், ஃப்ளோட் கொடுத்தா ஃப்ளோட் வரும். பட் இங்க ஸ்ட்ரிங்கா வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பேன். பைத்தான் 2லயும் ஸ்ட்ரிங் தான் மேம் காமிக்கும். பைத்தான் 2ல ரா இன்புட்டுக்கு தான் ஸ்ட்ரிங் வரும். இன்புட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் வரும். பட் பைத்தான் 3 பொறுத்தவரையும் நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் இங்க ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரிங்கா வந்துட்டு அப்ப நான் இன்டீஜர்ன்னு நான் எப்படி இதுக்கு சொல்லி கொடுக்குறது, அது எல்லாமே ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குதே. நான் இன்புட்ல என்ன கெட் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கா தான் இல்லைன்னு இல்லை. சில நேரம் நான் ஏஜ் எல்லாம் கெட் பண்ணுவேன், அப்படிதானே? இப்போ நான் எப்படி கொடுக்குறேன், இன்புட் என்டர் யுவர் ஏஜ். நான் ஏஜ் வந்து நம்ம ஆசிரியர் அகாடமின்னு பேர் சுட்டி ஒரு வருஷம் ஆகி போச்சு, அதனால நான் 1ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் கொடுங்க பாப்போம். சரி, அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். இன்டிஜர். இதுல இருந்து சொல்லுங்க, இதுக்கு என்ன வரும்னு சொல்றீங்க? மேம் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஏஜ்க்கு இன்டீஜர் வரும், செகண்ட் பிரிண்ட் டைப் ஆஃப் ஏஜ்னு கொடுக்கும்போது ஸ்ட்ரிங் வருமா மேம்? இல்ல மேம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் ஏஜ்னு உங்ககிட்ட கேட்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல நீங்க 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க பிரிண்ட் ஆஃப் ஏஜ் பிரிண்ட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல 1 பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 1 பிரிண்ட் பண்ணிடும். பட் நான் எடுக்கிறது எல்லாமே இன்புட்ல கெட் பண்ணல, அது என்னதான் இருக்க போகுது, ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. அப்ப ஏஜ் ஸ்ட்ரிங்னா கரெக்டா? எரர்லாம் வராது, இப்படிதான் வரும். எஸ் மேம், நான் இதுதான் பிரிண்ட் ஏஜ் வந்து இன்டீஜர், அந்த நம்ம கொடுக்கிற வேல்யூ வந்து வேல்யூ வந்து அதுதான் இன்டீஜர்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, சூப்பர் மேம், கரெக்ட் மேம். சோ இதான் பிரிண்ட் ஏஜ் நீங்க சொன்னது வந்துரும். பட் டைப் வந்து சிஸ்டம் எப்படி எடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துருக்கும். கிளியர்? எஸ் மேம். இப்ப ராவா கேக்கும்போது மட்டும் தான் இன்டீஜரா நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம பைத்தான் 3க்கு வரும்போது ஸ்ட்ரிங் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். எஸ். ஆனா நீங்களே சொல்லுங்க, ஒரு ஏஜ் போய் ஸ்ட்ரிங் எடுக்கிறதுங்கிறது கரெக்டா இருக்குமா? நம்ம பின்னாடி எல்லாம் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போதுமே அதை எப்படிதான் எடுப்போம், ஏஜ் நம்பர்ஸ் தான் இன்டீஜர் நம்பரா தான் எடுக்கணும். சோ அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி ஒரு வார்த்தையை மாத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இன்ட் இல்லைன்னா ஃப்ளோட்னா ஃப்ளோட், லிஸ்ட்னா லிஸ்ட்னு சொல்லிடணும். அப்ப என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் அது என்னவா கன்வெர்ட் பண்ணிடும்னா இதுவா கன்வெர்ட் பண்ணிடும். இந்த இடத்துக்குள்ள இருக்கிறத இந்த இதுவா கன்வெர்ட் பண்ணதா இந்த லைன். இப்ப சொல்லுங்க, இதுக்கு என்ன டைப் வரும்னு நினைக்கிறீங்க? போட்டு விடுங்க, எல்லாரும் சாட்ல போடுங்க. அவ்வளவுதான், சூப்பர். சோ இன்ட்னு வரும். சோ இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கா எடுக்கும், நான் கன்வெர்ட் பண்ணி நான் இன்டிஜரா தான் வேணும்னா, இப்ப நான் ஃப்ளோட்டா வேணும்னா இந்த இடத்துல ஃப்ளோட்னு போட்டுருங்க. இந்த இடத்துல என்ன வருதோ அந்த அவுட்புட்டை இதுவா மாத்திரும். முதல்ல இருக்காருல்ல, இவர் தான் தலைமகன் வச்சுக்கோங்க, இவர் என்ன சொல்றாரோ அதுபடி மாத்திரும். இந்த இடத்துல ஃப்ளோட் இருந்தா ஃப்ளோட், ஸ்ட்ரிங்கே இருக்குன்னா ஸ்ட்ரிங் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ஆன சிங்கிள் லைன். இப்ப நிறைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரே லைன்ல நான் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நான் செமிகோலன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுதான், அப்போ மட்டும்தான் இந்த செமிகோலன் பர்பஸே இதுல வரும். வேற எதுலையுமே நீங்க வந்து அப்படி போட மாட்டீங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம்லாம் பாருங்க, இந்த இடத்துல எங்கேயாவது செமிகோலன் முடிச்சிருக்கீங்களா? முடிய மாட்டீங்க. அதனாலதான் மோஸ்ட்லி இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இதை நானுமே எத்தனையோ ப்ரோக்ராம், நான் 200க்கும் மேல ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணி பார்த்துட்டேன். பட் எதுலையுமே நானுமே இதெல்லாம் யூஸ் பண்ணல. இந்த சிங்கிள் லைன் கோடுங்கிறதுக்கு பெருசா யாருமே போறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தா ஈஸியா இருக்கணும், ரீட் பண்ண ஈஸியா இருக்கணும், கண்டென்ட் புரியணும். இப்படி இருக்கும்போது என்னவோ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடும். அதனால பண்றது இல்ல. சோ இப்படி 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி செமிகோலன் யூஸ் பண்ணிக்கலாங்கிற விஷயத்தையும் நினைச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனா இதுல வந்து எதை யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு நியூ கோட் பிளாக், இஃப் ஸ்டேட்மெண்ட், அது அப்போ அதுல ஸ்பேஸ் வரணும். அந்த இன்டென்டேஷன்லாம் இல்ல வராது. சிங்கிள் லைன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஒன்று பண்ணும்போது நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல எனக்கு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் குரூப் ஆஸ் ஷூட், இது வந்து ஷூட்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து ஷூட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஒயில் இதுலலாம் ஸ்பேஸ் வரணும்ல. இந்த மாதிரி டெஃப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், டெஃப்னு கீவேர்டு ஆரம்பிச்சா அது என்னது? ஃபங்க்ஷன் மேம்.
ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்யூட் யூஸ் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டா நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெட்டர் லைன் வந்து ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும். இஃப்ங்கிற கீவேர்டோ எல்ஸுங்கிற கீவேர்டோ இருக்கணும். அதுக்கு முடியும் போது கோலன் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்யூட் வரும். இதான் அதோட ஸ்யூட். ஓகேங்களா? இது ஒரு எல் ஸ்யூட், இது வந்து இஃப் ஸ்யூட்னு சொல்லுவாங்க. த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் ஸ்யூட். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் ஒரு இப்ப டெஃப்னு எடுத்துக்கிட்டாலும் டெஃப்க்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ஒரு கோலன் இருக்கும். இதை வச்சு நீங்க சொல்லிடலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து இஃப் ஆவோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், லூப் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், ஃபங்க்ஷனா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம், நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஹெட்டர் லைன் பிகின் வித் கீவேர்ட் தென் எண்ட் வித் கோலன். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் நார்மல் ப்ரோக்ராம். இதுக்கு அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க. எக்ஸோட வேல்யூ 5. இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10. ஷார்ட்டா எழுதுங்க, உட்காந்து ஃபுல்லா எழுதிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வருமா, செகண்ட் பார்ட் வருமா? ஒன்னா டூ அது மட்டும் போடுங்க. இஃபா எல்சன் கூட போட்டா போதும். ஓகே, செகண்ட்னு சொல்றீங்க. எஸ், அவ்வளவுதான். ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் எல்சியூ. இதான் உங்களோட அவுட்புட். இதான் இப்படிதான். இந்த இடத்துல ஸ்பேஸ் இப்படிதான் இருக்கணும். இஃப்க்கு நேரா தான் எல்ஸ் வரணும். இதெல்லாம் நம்ம பின்னாடி நிறைய பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மைண்ட் மேப் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன்ல, அதுக்கு அண்ணே டெக்னிக் இவர் தான். இப்போ நீங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா இப்படி ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கோங்க. பைத்தான் வேல்யூஸ்ல என்னெல்லாம் வந்துச்சு? ஐடென்டிஃபையர், ரிசர்வ் வேர்ட், லைனர் இன்டென்டேஷன், கொட்டேஷன், யூசர் இன்புட், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இன் சிங்கிள் லைன், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் குரூப் ஆஃப் ஸ்யூட். இப்போ ஒரு புக் ஒரு நோட்ல ஒரு பேஜ் இப்படி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல ஐடென்டிஃபையர் பக்கத்துல நம்ம பார்த்த கீவேர்ட் எல்லாம். இப்போ என்ன சொல்றது, ஐடென்டிஃபையர்ல என்னென்னலாம் வரலாம்? அப்பர் கேஸ் வரலாம், லோயர் கேஸ் வரலாம், அண்டர் ஸ்கோர் வரலாம், வேற நம்பர் வரலாம். இதெல்லாம் ஐடென்டிஃபையர்ல ஒரு பாயிண்ட் போட்டு இதுல எழுதிக்கலாம். கீவேர்ட்ல என்னென்ன கீவேர்ட் இருக்கோ அதெல்லாம் ஒரு ஆரோவை போட்டு பக்கத்துல எழுதிக்கணும். இது என்ன பண்ணணும்னா நீங்க வந்து நல்லா படிச்சதுக்கு அப்புறம் ஓனா நீங்களா எழுதணும். பார்த்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? லைன் அண்ட் இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் என்ன இருக்கேன்? ஸ்பேஸ். கொட்டேஷன்ல என்னெல்லாம் இருக்கு? சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ். இது யூஸ் பண்றது. யூசர் இன்புட்ல என்ன? ரெண்டு கீவேர்டு தான். சொல்லுங்க பாப்போம். இன்புட் ரா இன்புட். அவ்வளவுதான். ரா இன்புட்டுக்கு நீங்க இது எல்லாமே என்னன்னா மைண்ட் மேப். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்குனாலும் நீங்க மைண்ட் மேப். நீங்க எல்லாருமே வந்து பிஎட் முடிச்சிருக்கிறதால உங்க எல்லாத்துக்கும் நிறைய டெக்னிக் தெரியும். ஸ்டூடெண்டோட சைக்காலஜி எல்லாமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம், சரி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே தெரியும். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுல நீங்க எங்கள்கிட்ட ஷேர் கூட பண்ணலாம். ஸோ இதுல வந்து மைண்ட் மேப் அண்ட் ஃபிளாஷ் கார்டு டெக்னிக் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு உங்க பேப்பர்ல வச்சிட்டீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்ததுன்னா என்ன உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல நீங்க அந்த சிங்கிள் லைனுக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா போதும். செமிகோலன் கீவேர்டு எழுதி வச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த லைனுக்கு செமிகோலன்னா ஒரே லைன்ல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்யூட் அப்படிங்கிறது என்னது? கண்டிப்பா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். இஃப், ஒயில், ஃபங்க்ஷன்ல, டெஃப் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கீவேர்டு எழுதி வச்சு படுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல இருக்கும். எவ்வளவு பார்த்தோம் அப்படிங்கிறது பயம் வராது. கிளியரா? இது ஈஸியா இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ்னா ஓ போடுங்க. எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கோ அத்தனை ஓ போடுங்க. கண்டிப்பா சத்யா மேம் சொல்றேன் மேம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப் கொஞ்சம் பெரிய டெக்னிக்கா இருக்கு. ஒரு கான்செப்டை படிச்சிட்டீங்கன்னா ஒரு யூனிட் 1ன்னு போடுங்க. மைண்ட் மேப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 யூனிட்டுக்கு அதாவது யூனிட் 1 இல்ல, நம்ம பைத்தான்ல ஒரு 6 சாப்டர் இருக்குன்னா சாப்டர் 1க்கு ஒரு மைண்ட் மேப் போட்டு அதுல எல்லாம் எழுதிட்டீங்கன்னா 6 பேப்பர் படிச்சா நீங்க பைத்தான் படிச்சாச்சு. ஆனா அதை ரெடி பண்றதுக்கு நீங்க எவ்வளவு இது பண்ணணுமோ அதை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் உங்களுக்கு நான் ஃபிளாஷ் கார்டு சொல்றேன். What is the default type of data written in the input of function in Python 3.x? அபிராமி மேம், ஹவு டு டவுன்லோட் பைத்தான் கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நான் அதையும் சொல்றேன். பைத்தான் இது இருக்கும், பேஜ் இருக்கும். அதுல போய் நீங்க எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கான டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எஸ், python.org கரெக்டா சொல்லிட்டாங்க. நம்ம சுகந்தி மேம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் போடுங்க. எஸ், சூப்பர். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அதே மாதிரி பைத்தான் 2ல எது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும் அதையும் போடுங்க பாப்போம்.
எஸ் ரா இன்புட் ஆஃப் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு தமிழ் செல்வம்லாம் சொல்லியிருக்காங்க. அபிராமி மேம் கரெக்ட். ஸோ ஐடென்டிஃபையரோட அது பாசிபிள் லென்த் மேக்ஸிமம் பாசிபிள் லென்த் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஏதாவது நான் சொன்னேனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல. அப்ப நான் சொல்லலைன்னா அது எதுவா இருக்கும்னு நீங்களும் அசம்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். எஸ் சுகந்தி மேம். ஏன்னா இதுதான் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். எதுவுமே இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே சூப்பர் அவ்வளவுதான். ஸோ எவ்வளவு நம்பர்னால இருக்கலாம். பாசிபிள் லென்த்னு அவங்க ஐடென்டிஃபையருக்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ சொல்லுங்க, ஐடென்டிஃபையர்ல கிளாஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸா இருக்கணுமா லோயர் கேஸா இருக்கணுமா? யூயா எல்லா? எஸ் கண்டிப்பா கிளாஸ் நேம் அப்பர் கேஸ்ல தான் இருக்கணும். which of the following is not a keyword in Python programming? இதுல வந்து நான் எல்லாமே கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வரி, நார்மலாவே நீங்க பண்ணலாம். எல்லாமே கேப்ஸ்ல கொடுத்துட்டதால இதுல எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதை நீங்க ரீட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் சும்மா ஒரு ஃப்ளூக்ல சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. தவறா சொன்னாலும் தவறு கிடையாது. இங்க தப்பு பண்றவங்க எல்லாரும் எக்ஸாம்ல கரெக்டா பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளால தப்பு பண்ணணும், அப்பதான் திருந்த முடியும். அதனால இங்கே திருந்திக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எஸ் ஓகே நோ இஷ்யூ. ஸோ இதோட ஆன்சர் 1. மற்ற எல்லாமே கீவேர்டு. இப்போ இதெல்லாம் நீங்க 3 கீவேர்டை வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ரேஸ், ட்ரை, வித், இது எல்லாமே கீவேர்டு அப்படிங்கிறத இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எல்லா கீவேர்டையும் உங்களால உடனே படிக்க முடியாது, அதனால அது வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஐடென்டிஃபையருக்கும் கீவேர்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் சூப்பர். மகாலட்சுமி மேம், மனோகரி மேம், சரண்யா மேம், சுகந்தி மேம், சத்யா அவர்கள், பிரியா அவர்கள், தென்றல் அவர்கள், அனிதா அவர்கள், மணிவண்ணன் அவர்கள் எல்லாருமே சூப்பரா கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ ஐடென்டிஃபையர் நேம் ஐடென்டிட்டி, கீவேர்டு வந்து டைப் ஆஃப் ஐடென்டிட்டி. இல்ல இன்னொன்னு இருக்கு, ஐடென்டிஃபையர் இருக்குல்ல அது வந்து யூசர் டிஃபைன் பண்றது, அதே மாதிரி கீவேர்டுங்கிறது சிஸ்டம்லயே டிஃபைன் பண்ணிருக்கிறது. ஒரு மாத்தி கேட்டாங்கன்னா அப்போ இதுதான் நீங்க சொல்லணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா டைப். நம்ம இதுக்கு வந்து இதுல தான் நம்ம அடுத்ததெல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க பாத்துடலாம்னு சொல்லி நம்பிக்கையா நான் வந்தேன். பட் ஏன்னு தெரியல. சரி ஸ்லோவா போய் வின் த ரேஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். நாளைக்கு போய் நம்ம இதை கரெக்டா பார்த்துடலாம். ஓ ஹாப்பி பைத்தானி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. யாருக்கா டவுட்